இன்றைய 3வது தினமான கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராண உரையை துவங்குகின்றேன். நேற்றைய தினம் எல்லாரும் சிவமயமாக இருந்திருப்போம், சிவா சிவான் இருந்திருப்போம். இன்று பார்த்தீர்கள் என்றால் மயான கொள்ளை, மயான சூரை என்றெல்லாம் போற்றப்படும் அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்பாளுக்கு அங்காள பரமேஸ்வரின்றதே சிவபெருமானின் ஒரு பக்கத்தில் இடப்பக்கத்தில் இருக்கும் நாயகி என்பதால் அங்காளி, அங்காள பரமேஸ்வரி என்ற நாமம். எவ்வளவிடத்தில் அங்காள ஈஸ்வரி, அங்காள பரமேஸ்வரின்னு இருந்தாலும் எல்லா அம்பிகையும் வாழ்க்கையில் மயானம் என்பது அனைவரும் செல்ல இருக்கும் இடம். நாம் எவ்வளவு ஆணவத்தில் இருந்தாலும் ஏன் பண்ணோம், நான் பண்ணேன் நமக்குள்ள ஒரு சின்ன இருமாப்பு ஆணவம்லாம் இருக்கும். நான் தான் இதெல்லாம் பண்ணேன், நான் இல்லைன்னா என் குடும்பமே வந்திருக்காது, எல்லா நானுமே ஒரு நாள் சாம்பல் அப்படின்ற பேருண்மையை உணர்த்தும் அற்புத விழாதான் மயான கொள்ளை. இந்த மயான கொள்ளையில் நடந்த ஒரு நிகழ்வுக்கும் இன்றைய தினம் அடியேனுடைய அந்த கந்தபுராண தொடர்ச்சி உரைக்கும் ஒரு அழகான இணைப்பு உண்டு. ஏன்னா இன்னைக்கு நாம் திளைக்க இருக்கும், ரசிக்க இருக்கும் கந்தபுராணத்தின் பகுதியிலும் பிரம்மதேவனின் ஆணவத்தை முருகன் அடக்குகின்றார். மயான கொள்ளை என்பது 5 தலை கொண்ட பிரம்மனின் ஆணவத்தை சிவபெருமான் அடக்கினது. சிவனும் முருகனும் வேறு இல்லை. அவர் அன்று அடக்கினார். அடக்கின உடனே ஒரு தலையை கிள்ளினார். 5 தலை சிவனுக்கும் 5 தலை பிரம்மனுக்கும் ஒரு தலையை கிள்ளி கையில் ஒட்டி கொண்ட பிரம்ம கபாலம் இறங்க மறுத்தது. எந்த இடத்திலெல்லாம் இறைவனுக்கு நிவேதனம் நடக்கின்றதோ அந்த நிவேதனத்தை அது எடுத்துக்கும். அன்றைக்கே சொன்னாலும் இல்லாதவர்கள் சில பேர்னு ஒரு 2 நிமிடம் இன்றைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு நம்ம கந்தபுராணத்துக்கு வரலாம். அப்பொழுது அம்பிகையானவள் 3 கவளச்சோறுகளை வைத்து இறைவனின் கையில் இருக்கும் பிரம்ம கபாலம், அந்த மண்டையோடு இருந்துதான் கையில், கபாலீஸ்வரர் அப்படின்ற பெயர் அப்பொழுதுதான் வந்தது. அப்போ அந்த பிரம்ம கபாலத்துக்கு உணவு கொடுத்தாளாம், மயானத்தில் அழைத்து. பசியாம், சாப்பிட்டது. 2வது உருண்டை கொடுத்தாள், சாப்பிட்டது. 3வது உருண்டையை கொடுப்பது போல கொடுத்து அந்த உருண்டையை அப்படியே செதறடித்தாளாம், இப்படி போட்டுட்டான். அப்பொழுது இறைவனின் திரு கரங்களில் இருந்த பிரம்ம கபாலம் இறங்கி போய் அதை சாப்பிட்டது. சாப்பிடும் பொழுது உணர்ந்து விட்டது, ஆஹா இது ஏதோ நம்ம வந்து சிவபெருமானிடமிருந்து விடுபட இருக்கும் ஒரு சதி என்று புரிந்து அது மறுபடியும் இறைவனை பிடிக்க வரும்பொழுது அங்காள ஈஸ்வரி அந்த பிரம்ம கபாலத்தின் தலையின் மீது திருவடியை வைத்து சுக்குநூறாக அவள் சிதறடித்த விழாதான் இந்த மயான சூரை, மயான கொள்ளை. அதனால்தான் இன்று நிவேதனங்களை செய்து கொண்டு போய் அந்த மயானத்தில் சூறை மாதிரி போடுவாங்க. அப்படி போட்டால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீவினைகள், நம்மை சுற்றி இருக்கும் தீவினைகளை அப்படியே அங்காள பரமேஸ்வரி காணாமல் போக்கிடுவா. நமக்கு யார் உறுதுணை? அதாவது அப்பர் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்கிறார். திரு பாதிரிப்புலியூர், நிறைய பேருக்கு கடலூர்னு சொன்னால் தெரியும். இறைவனை தோன்றா துணைன்றார். கூட யாரோட வந்திருக்கீங்க? என் கணவனோட வந்திருக்கேன், எங்கள் அம்மாவோட வந்திருக்கேன், என் மகனோட வந்திருக்கேன். இப்படி சொல்லும் பொழுது கூட இருக்கிற துணை யாருன்னு தெரியும். யாருமே இல்லாமல் வந்திருக்கேன் நான் சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு நகைச்சுவை என்ன தெரியுமா? உங்ககிட்ட சொல்லிக்கலாம், இன்றைக்கி என் மகனோட வந்தேன், அன்றைக்கி அம்மா, அன்றைக்கி சித்தி, நாளைக்கு வந்து நான் மட்டும் வரேன்னா யாரோடமா வந்தேன்? நான் மட்டும்தாம்மா வந்தேன். மயிலாப்பூர்லேருந்து எப்படிம்மா வந்தேன்? வண்டி இருக்குமா, அப்படியே ஓட்டின்ட்டு வந்துட்டேன். நான் பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையாக அந்த வண்டியில் ஏறி உட்கார எனக்கு ஒரு சக்தி வேணும். அதை வந்து சமமாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு சக்தி வேணும். எதிர்க்க முன்ன பின்ன வண்டி போகும் பொழுது வரத்துக்கு சக்தி வேணும். இப்படி தோன்றா துணையாக எனக்கு அரணாக கவசமாக இருந்து நான் இங்கு வரைக்கும் வர வழியில் லோபிப்பீங்க, மயக்கம் போட்டா. இன்னைக்கு வரை நம்ம கோயிலுக்கு வந்து மறுபடியும் பத்திரமா வீட்டுக்கு போகிறோன்னா நம்மளே வரோமானா கிடையாது. சக்தி கொடுத்த அருளால் தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போகிறோம் வரோம், அதுதான் உண்மை. அப்படி தோன்றா துணையாக இருக்கும் இறைவன் நம்முடைய தீவினை சக்திகள் அனைத்தையும் அழிக்கும் தினம்தான் மயான கொள்ளைன்னு சிவராத்திரியை தொடர்ந்து வரும் அமாவாசை தினத்தன்று நடக்கிறது. ஊர் முழுக்க அங்காள பரமேஸ்வரியினுடைய மயான சூரை நடக்கும் இவ்வேளையில் நம் அனைவருடைய தீய சக்தி மாளட்டும் என வேண்டிக்கொண்டு, அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடனம் செய்யும் ஆனந்த மேடை,
சிந்தை நீரம் பவளம் பொழிவாரோ தேன் பொழிலாம் இது செய்தவளாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் என்ன மிகுந்தாள் மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அப்படியே சக்தி கிட்ட அருள் வாங்கிட்டு பிள்ளை கிட்ட வந்துடலாம். சக்தி கிட்ட வேல் வாங்கி தானே வரார் முருகப்பெருமான். அதுபோல நாமும் இன்று சக்தியிடம், நேற்றெல்லாம் தந்தையிடம் அருள் பெற்றோம், இன்று தாயிடம் அருள் பெற்று அங்காள ஈஸ்வரியின் பரிபூரண அருள், மேல்மலையனூரில் இருக்கும் அம்பிகை நம்மை என்றும் ரட்சிக்கட்டும் என்று அவளிடம் பிரார்த்தித்து நம்முடைய கந்தபுராணம் தொடர்ச்சிக்கு வந்துடலாம். சரி, முந்தா நேத்தி என்ன பண்ணோம்? காஃபி குடிச்சிட்டு கிளம்பணும். யாரு காஃபி கொடுத்தா? சோமாஸ்கந்தர் காஃபி கொடுத்தார். அப்பா பகல் பால், அம்மா இரவு டிகாக்ஷன், நடுவில் இருக்கிற முருகப்பெருமான் அழகான மாலை வேளை, அவன்தான் சர்க்கரைன்னு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டிகாக்ஷன் காஃபி சாப்பிட்டோமா. அப்படி அமர்ந்தார்கள். அதற்கு பிறகு பார்வதியால் அப்படியெல்லாம் அமர முடியாது. ஏன்? ஊர் முழுக்க நம்மை போல பக்தர்கள். அதனால் அவள் கிளம்பிட்டாளாம். அப்போ யார் குழந்தைய பார்த்துக்கிறது? ஒரு குழந்தையா இருந்தாலே பார்த்தீங்களா, நம்ம அர்ச்சகர் ஓடி ஆடி விளையாடணும். அங்கே 6 குழந்தைங்க அட் அ டைம். என்ன பண்ணுறது? இப்போல்லாம் ட்வின்ஸ் பிறந்தாலே பயமாக இருக்குது. அதுவும் என்ன மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த ஒரு குழந்தைய விட்டுட்டு போகிறோம். ஆனால் நம்பகமாக என்னோட தாய் மாதிரி யார் பார்த்துப்பா என் குழந்தைங்கள? அது மாதிரி யார் பார்த்துக்க முடியும்? இன்னொன்று சொல்கிறேன், நான் சொல்கிறத உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய மகள் கருவுற்று இருக்கின்றாள், நல்ல செய்தி. ஆனால் அவளுக்கு 2 மகவு, ட்வின்ஸுன்னு சொல்லுவாங்க, ட்ரிப்ளெட்டுன்னு சொல்லுவாங்க, 3. அது மாதிரி பிறக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்கன்னா அத்தனை குழந்தையும் அவளால் எப்படி சமாளிக்க போகிறாளோ அப்படின்ற மகளை பற்றின ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? குழந்தை பிறந்தது ஒரே சமயத்தில் இறைவன் நிறைய பலனை கொடுத்துட்டார்னு சந்தோஷம்தான். ஆனாலும் என் மக எப்படி அதை சமாளிக்க போகிறாளோ அப்படின்ற கஷ்டம் யாருக்கு இருக்கும்னா பெண்ணை பெற்றவர்களுக்கு தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் மாப்பிள்ளைகள்லாம் பிறந்துடுச்சுன்னு சொன்னாதான் ஊர் ஏறி வருவாங்க இல்லையா? இன்னைக்கு தான் கூடவே இருக்காங்க. இன்னைய நிலைமையே வேற. அன்னைக்கெல்லாம் சொன்னால் போனால் போதும். இன்றைக்கெல்லாம் நாங்கள் கையை பிடிச்சுட்டே உள்ளே கூட்டின்னு போய்டும். நமக்கு குழந்தை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டில் சொல்கிறாங்களாம், நாங்கள் கருவுற்று இருக்கின்றோம், வி ஆர் ப்ரெக்னென்ட். அப்படின்னா என்ன? இருவரும் பிள்ளை பேறு பெரும் காலத்தில் இருக்கின்றோம். இருவருக்குமே அந்த குழந்தை உரிமை தானே. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். சரி, இப்போ அம்பாள் 6 குழந்தைய பார்த்துண்டு முழு நேர வேலையாக நம்ம எல்லாமும் அவர் ரட்சிக்கணுமே. ஏன்னா உலகேழும் பெற்ற சீரபிராமி அவர். என்ன பண்ணலான்ற வருத்தம் விஷ்ணுக்கு இருந்துதான். ஏன்? பொண்ணு வீடு அவர் தானே, அம்பாளுக்கு சகோதரன். அதனால் அவருக்கு வருத்தமாக இருந்து யார் 6 குழந்தைய பார்த்துக்க போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கும் பொழுது கார்த்திகை பெண்கள் சொன்னாங்க, நாங்கள் காத்துட்ருக்கோமே அப்பத்துலேருந்து, அந்த குழந்தைய நாங்கள் வளர்த்து கொடுக்குறோம் அம்பிகை கிட்ட, சரியா வளர்க்குறீங்களா? வைகாசி விசாகம்னு ஷண்முகருக்கு, ஆறுமுகனுக்கு விமரிசையாக எல்லா முருகத்தலங்களிலும் நடக்கும். விசேஷம். அந்த வைகாசி விசாகம் அன்றுதான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். பிறந்தான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் பிறப்புன்னெலாம் கிடையாது. பிறப்பிலி இருவரும் தன்னை வெளிக்காட்டி கொண்டது விசாகம்னு சொல்லலாம். ஆனாலும் யோசித்து பாருங்கள், வைகாசி விசாகத்தை நம்ம கொண்டாடுறோமானா கொண்டாடுறோம். ஆனால் அதை காட்டிலும் தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, மாத கிருத்திகைன்னு கிருத்திகைக்கு தான் நம்ம அவ்வளோ கொண்டாடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்ற தாயை விட வளர்த்த தாய் அவ்வளவு சிறந்தவள். அதனால தானே யசோதை அனுபவித்தாள், தேவகி அனுபவிக்கல. பெற்றெடுத்தாலும் காராகிரகத்தில் பெற்றெடுத்தாலும் யசோதை தான் கிருஷ்ண பரமாத்மாவை அனுபவிக்கிறாள். அதுபோல கார்த்திகை பெண்கள் 6 கொண்டாடுகிறார்கள். இதை சொல்லும் பொழுது என்னுடைய குருநாதர் சொன்ன சில வாக்கியங்கள் ஞாபகத்துக்கு வருது. முருகன் புகழே நம்ம தெற்கு இந்தியாவில் தான் உண்டு. அன்றைக்கே சொன்ன யூடியூப்பில் திறந்தா முருகனை பற்றி தான் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. அடியேனும் ஒரு சில இணையதளத்துலலாம் போனால் முருகரை பற்றி பேசுகிறதுக்கு 25,000 போகுது. மற்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று இறையை நோக்கி மக்கள் வருகிறார்களே என்று சந்தோஷம்தான் பட வேணும். தெற்கு நோக்கி தான் முருகனுடைய புகழ் வளரும்னு என்னுடைய குருநாதர் சொன்னார்.
அவர் பிறந்தது சரவண பொய்கைன்னு வடக்கு. ஆனால் வடக்கில் இந்த அளவு முருகனை கொண்டாடுவார்களானா கார்த்திக், அவ்வளோதான் தெரியும். அதில் கூட பாருங்கள், உமாசுதன் அப்படிலாம் தெரியாது. என்னவா தெரியும்? கார்த்திக். கார்த்திகை பெண்களை கொண்டு தான் அவனுடைய பெயர். வடக்கில் எந்த இடத்துக்கு போனாலும் முருகா, கந்தா, ஞான பண்டிதா அப்படிலாம் சொன்னால் யாருன்னு கேட்பாங்க. ஸ்கந்த, ரொம்ப நிறைய கார்த்திக், இப்படி தான் தெரியும். கார்த்திகை பெண்களால் தான் அறியப்படுபவன் முருகன். அதே பாருங்கள், வடக்கில் பிள்ளையாரை ரொம்ப நல்லா தெரியும். பிள்ளையாரை கொண்டாடுவார்கள். கல்கட்டா பக்கம்லாம் போனீங்கன்னா காளியை கொண்டாடுவாங்க. வட இந்தியாவில் அடியேன் சமீபமாக அலுவலக விஷயமாக டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம்லாம் போனேன். ஹிமாச்சல பிரதேசத்தில் சொல்கிறாங்க, இமவான் பெற்றெடுத்த அம்பிகை எங்கள் ஊரில் பிறந்தா. இந்த இடத்துக்கு பேரே தெய்வ பூமின்னு பேர். அவங்க பக்தி அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஆனால் நம்ம கோயில் மாதிரி அந்த வைப்ரேஷன்ஸ் எனக்கு அவ்வளவுதான் இருக்கும் ஞானம். நம்மை மாதிரி அந்த பழமையும் கருங்கல்லான கோயில்களும் கிடையாது. எல்லாம் மொசைக் போட்ட மாதிரி தான் இருக்கும் கோயில்கள். நம்ம கோயில்களில் இருக்கிற கூடிய அமைப்பு, ஆகம விதிகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கோயில்களில் இருந்தும் பல படையெடுப்புகளை தெற்கு இந்தியாவை விட வடக்கு இந்தியர்கள் தான் நேராக எதிர்முகம் கொண்டார்கள். அதனால தான் வடக்கு இந்தியாவில் இரவு நேர கல்யாணம். நமக்கெல்லாம் இன்னும் பகலில் தான் திருமணம்ன்றது இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நார்த்து பக்கம் முழுக்க இரவு நேரத்தில் சில இடங்களில் கல்யாணம் நடக்கும். ஏன்? காலையில் தான் இருந்து தான் கல்யாணம். அந்நிய படையெடுப்பின் பொழுது அந்த கல்யாணங்கள் நடந்தால் அந்த படையெடுத்து வந்தவர்கள் வருவார்களாம். அழகான பெண்ணை கூட்டிக் கொண்டு போய் விடுவார்கள். அதுக்கு பயந்து இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டதுக்கப்புறம் உறவுகளெல்லாம் கூடி கூடி கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் நமக்கு எப்போ அந்த திருமாங்கல்யம் அணிவதற்கு தமிழர்களுக்கு பயமாக இருந்தது தெரியுமா? மங்கையர்க்கரசி காலத்தில் பாண்டியன் இருந்தால் சமணர்கள் வந்தார்கள். இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அதனால் மதுரையை பற்றி பேசணுன்னா சுவாரஸ்யமாக 2 மணி நேரம் மதுரையை பற்றி மட்டும் பேசலாம். கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும். தடாதகை பிராட்டி இருக்கா இல்லையா? அந்த சமயத்தில் சமணர்கள் நிறைய வந்துட்டாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா திருமாங்கல்யத்தில், சைவர்களுடைய திருமாங்கல்யத்தில் 3 பட்டை இருக்கும், திருநீர். வைணவர்கள் திருமண் மாதிரி போட்டிருப்பாங்க, யூ மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அங்கே வைக்க ஆரம்பித்தோம் என்றால், திருமாங்கல்யத்தில் வெளிப்படையாக திருமண்ணும் திருநீரும் வைக்க அஞ்சிய காலம், பௌத்தர்களும் சமணர்களும் மிகுந்திருந்த காலத்தில் உண்மையான சைவர்களும் வைணவர்களும் தங்களுடைய திருநீற்றையும் திருமண்ணையும் எங்காவது உடலில் எங்களுடைய அன்பு சின்னத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்பதால் பெண்மணிகள் அந்த இடத்துல வச்சு உள்ளே போட்டுட்டாங்க. அவ்வளோ பயம், அவ்வளோதான். நமக்கு கல்யாணம்லாம் அப்பத்துலேருந்தே காலையிலேருந்து இருக்கிற பழக்கம் அப்படி இருந்தது. ஆனால் வடக்கில் அப்படி கிடையாது. இப்படி படையெடுப்புகள் இருந்தாலும் அவர்களுடைய சிவபக்தி ஆகட்டும், விஸ்வநாதர் கோயில் அவங்க சிவபக்தியெல்லாம் பார்த்தாலே அப்படி இருக்கும். ஹரஹர மகாதேவன்ற இடம் அந்த ஒலிகள் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ராமபக்தி, இன்னொரு பக்கம் கிருஷ்ண பக்தி. இத்தனை பக்திகள் இருந்தாலும் இத்தனை தெய்வங்களுக்கு நடுவில் முருகன் அடுத்தது தான். முருகனை எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம், எங்கே கொண்டாடுறோம்? கலியுக கடவுளை இங்கே தெற்கு இந்தியாவில் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம இப்படி தட்டிக்கலான்னு பார்த்தா, அதுக்கும் கீழே இருக்கிற இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்து மக்கள், அப்பா நாங்கள் இன்னுமே கொண்டாடுறோம். நல்லூர் கந்தன், கந்தசாமி எங்கள் ஊரில் இருக்கார், கதிர்காமத்து முருகன் அப்படின்னு லங்கையிலையும் முருகனை கொண்டாடுவாங்க. இன்னும் தெற்கு போங்க, சிங்கப்பூர் மலேசியாவில் தான் முதல்ல தைப்பூசத்துக்கு லீவ் வந்து அவங்க முருகனை இன்னும் அப்படி கொண்டாடுவாங்க. இன்னும் கீழே போங்க, ஆஸ்திரேலியா அகஸ்தியர் வந்ததால் அகஸ்திரேலியா ஆஸ்திரேலியான்னு மாறுச்சு. அங்கே இருக்கிற சிட்னி முருகன், என் குரு சொல்வார், நம்ம தமிழகத்தில் முருகர்னா அப்படியே தெற்கு நோக்கி அவனோட புகழ் இருக்கும். வடக்குலேயும் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரிஞ்சாலும் யாரால் தெரியும்னா நம்ம கார்த்திகை பெண்கள் பேரை சொல்லி கார்த்திக்னு தெரியும். அப்படி கார்த்திகை பெண்கள் அறுவரும் முருகனை வளர்க்க நட்சத்திரமாக நீங்கள் ஜொலிக்க வேண்டும் என்று சிவபெருமானால் ஆசி பெற்றார்கள். இன்றைக்கும் முருகனுடைய பல ஆலயங்களில் முருகன் வாகனம் என்னங்க? மயூரம், மயில். மயில் வாகனத்தில் பிரம்ம உற்சவத்தில் எழுந்தருளுவதற்கு முன்பு எல்லா கோயில்களிலுமா தெரியாத, நான் பெருவாரியான கோயில்களில் ஆட்டுக்கடா வாகனத்தில் முருகன் வரக்கூடிய பழக்கம் உண்டு. எங்கள் ஊர்லேயே 4 நாள் ஆட்டுக்கடா வாகனம்னு வரும். நல்லா 2 அந்த ஆட்டுக்கடாவின் கொம்புலெல்லாம் பூ சுற்றி கபாலீஸ்வரர் நாக வாகனத்தில் அப்படி ஜம்முன்னு வருவார்.
பக்கத்தில் அம்பிகை காமதேனு வாகனத்தில் வருவா. இந்த பக்கம் சிங்கார வேலன் மயிலையில் அந்த பேர் தானே, ஆட்டுக்கடா வாகனத்தில் வரார். 16ஆம் தேதி மார்ச் திங்கள் கொடியேறுகின்றது மயிலையில். 25 பங்குனி உத்திரம் அம்பாள் சுவாமிக்கு கல்யாணம். ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாயனின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்க அருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே. 23, 63 இதெல்லாம் ஒரு செய்தியாக சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இங்கே மயிலையில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆட்டுக்கடை. ஏன் அப்படின்னா ஸ்கந்த புராணத்தின் பிரகாரம் அப்படி இருக்கு. நாரதர் ஒரு தவம் பண்ணாராம், தவறான மந்திரங்களை சொல்லிட்டார். அதனால்தான் பூஜை பண்ணும் பொழுது தெரிஞ்ச வடமொழியிலேயோ தமிழ் மொழியிலேயோ நல்ல ஆளுமை இருந்தால் சொல்லணும், ஆளுமை இல்லைன்னா தவறாக சொல்லக்கூடாது. அதனால தான் கலியுகத்தில் ரொம்ப எளிமை பண்ணிட்டாங்க. ஏன்னா கிருதயுகத்தில் நீங்கள் தவம் பண்ணாதான் சுவாமி கிட்ட போக முடியும், அதெல்லாம் கஷ்டம். இப்போ ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலே நமக்கான தீவினைகள் ஏதாவது ஒரு ஃபோன் மூலமாக வரும். அந்த ஃபோன் என்னவா இருக்கும், அந்த ஃபோன் என்னவா இருக்கும், அந்த ஃபோன் என்னவா இருக்கும், நம்ம கவனம் போயிடுது. அது கிருதயுகம். திரேதா யுகத்தில் யாகங்கள், துவாபர யுகத்தில் ஆகமங்கள். ஆனால் கலியுகத்தில் எந்த பிரச்சனையும் வேண்டாம்பா, வெறும் முருகா கூப்பிடு போகிறோம். சிவசிவ சிவாய நம, நம சிவாய, கிருஷ்ணா ராமா பேர் சொன்னால் போதும். அப்படி பெயர் சொல்லும் அளவு எளிமையாக இருக்குது. அதனால் நமக்கு தவறாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ராமன் வரலனா கூட வால்மீகி மாதிரி மரா 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 மரான்னு சொன்னாலும் அது ராமாயிடும். இந்த இடத்துல நாரதர் தவறான சில மந்திர உச்சரிப்பினால் யாக குண்டத்திலிருந்து ஒரு ஆட்டுக்கடா வந்ததாம். அது எல்லாரையும் துவம்சம் பண்ணுச்சு. சரி, இது வரலாற்று ரீதியாக பார்க்குறோம். இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னு வேறு மாதிரி யோசிக்கலாமே. ஒரு ஆட்டுக்கடா வந்தது, அப்போ ஏதோ சொல்ல வராங்க. ஒவ்வொரு சரித்திரமும் எல்லா கால மனிதர்களுக்கும் எதையோ ஒன்றை உணர்த்துகின்றது. என்ன? ஆடுன்றதே இக்னோரன்ஸ், அறியாமையை குறிக்கும். அப்போ அறியாமையை நமக்கு அகற்ற வேண்டும் என்றால் இறை பக்தி, இறை சக்தி இருந்தால்தான் முடியும். அப்போ அந்த ஆட்டுக்கடாவின் ஆட்டம் யாருக்குமே முடியலையாம். நேராக சிவபெருமான் கிட்ட ஓடி வராங்களாம். பிரச்சனைனா எங்கே வருவாங்க? சிவபெருமான் கிட்ட தான் வருவாங்க. உடனே சிவபெருமான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இனிமேல் என்கிட்ட வராதிங்க, முருகன் இருக்கான், குழந்தை வந்துட்டான், ஸ்கந்தகிரி கந்தமலைன்ற இடத்துல குழந்தை இருக்கான், இந்த சின்ன விஷயம்லாம் அவனே பார்த்துப்பான் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு அப்போ தானே அறிமுகமாகும். ஆஹா, அந்த முருகனை பார்க்க போகிறோம், நமக்காக வந்த குழந்தைன்னு எல்லாரும் பார்க்குறாங்களாம். இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கடா ரொம்ப துவம்சம் பண்ணுது. கவலைப்படாதீங்க, தன்னுடைய சகோதரர் வீரவாகு தேவரை அழைக்கின்றார். நம்ம திருக்கோயிலில் ரொம்ப அழகாக இருக்குது. அன்றைக்கி நம்ம அந்த நவ வீரர்களை பற்றி சொன்னோம் இல்லையா? 9 பெண்மணிகள் அம்பிகையின் சதங்கையிலிருந்து வந்தார்கள். ஒருத்தர் ஒவ்வொருவரை ஈன்றார்கள். அப்போ 9 பேர். அவர்களுடைய வியர்வையிலிருந்து 1,00,000 வீரர்கள். அப்போ முருகனுக்கு 1,09,000 வீரர்கள் போராட்டத்திற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். அந்த 9 பேரும் இங்கே இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க நம்ம கோயிலில். நாளைக்கு அந்த 9 பேர் பேரை படித்தேன். உள்ளே போய் வலம் வரும்பொழுது பெயரோடு ரொம்ப அழகாக இருக்கிறது நம்முடைய திருக்கோயிலில். இந்த 9 வீரர்களில் முதலாமவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரைப்படங்களில் 1, 2 நல்ல விஷயங்களும் நமக்கு போயிருக்குல்ல. வீரவாகுத்தேவர் அப்படின்னா யாருன்னு ஞாபகத்துக்கு வரும். அந்த கதாபாத்திரத்தால் மனசு அப்படியே இருக்குல்ல. சில கதாபாத்திரங்கள் சிலரால் இருக்கின்றது என்றால் புண்ணியம், நல்லதை எந்த விஷயத்தில் வேணாலும் கற்றுக்கலாமே. ஏன்னா நாடகத்தமிழ் அப்படின்றது முத்தமிழில் ஒன்று. முத்தமிழில் வைதாரையும் வாழ வைப்பான் முருகக் கடவுள்னு கந்தர் அலங்காரம் சொல்லுது. முத்தமிழால் கொஞ்சம் திட்டினா கூட பரவாயில்லையா. ஏன் திட்டினா பரவாயில்ல? கோவம் வருது, என்னடா முருகா அப்படி பண்ணுற அப்படின்னு திட்டினா முருகனுக்கு கோவம் தானே வரும். எவ்வளோ கொடுத்துருக்கேன், கொடுத்ததுக்கெல்லாம் வந்து நன்றி சொன்னியா, இதோ கொடுக்காததுக்கு சண்டை போடுற அப்படின்னு கேட்க மாட்டானோ. இப்போ எனக்கு கோவம் வந்துடுச்சு, போடா முருகா, எவ்வளோ தூரம் நான் முன்னாடியே கிளம்புனேன் தெரியுமா, வழியெல்லாம் கூட்டம், அங்கே வண்டி விட்டுட்டு நடந்துட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்லாம் சொன்னால் கோச்சிக்காதீங்க அப்படின்னு. என்ன இவ்வளோ திட்டினா கோச்சிக்காதுன்றான். யார் தமிழில் திட்டினாலும் முருகனுக்கு முதல்ல யார் திட்டினது தோணுமா? வள்ளி திட்டினது தோணுமா? வள்ளி கூட முதல்ல என்ன இப்படி தானே தமிழில் திட்டினா. முதல்ல அவளுக்கு எங்கே பிடிச்சது? நான் வேடனா போனேன், வளையல் வியாபாரியாக போனேன், கிழவனா போனேன். ஒவ்வொரு தடவை போகும்போது போ அப்படின்னு என்னை திட்டுவா. ஆனால் அதுக்கப்புறம் வள்ளி மாதிரி யார் என்னை நேசிக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க? நீயும் திட்டுற வள்ளி மாதிரி தமிழில் நீயும் ஒரு நாள் என் பின்னாடியே சுற்றுவப்பாருன்னு சொல்லிட்டு போயிடுவானா. நமக்கு முருகனை பிரிஞ்சு இருக்கவே முடியாது.
வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் கூழையுதடி கிளியே ஊனுமுருகுதடி கிளியே ஊனுமுருகுதடி. இப்போ பாடும்போது ஒன்று தோணுது, முன்னாடிலாம் அந்த பாட்டு எங்கேயாவது இப்படி பாடணும்னா பாடும். அந்த கிளி யாராக இருக்கும்னா அருணகிரி யாராக இருக்குமோ? ஏன்னா வேற எந்த கிளிக்கு முருகனை பற்றி தெரியும்? பொதுவாக முருகன்னா நமக்கு மயில்ன்ற ஒரு பறவை, அவனோடு இணக்கம், வாகனம். சேவல்ன்ற பறவை கொடிமேல் இருக்கு. இன்னொரு பறவை நமக்காக நம்ம வேண்டுதலாம் அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குமா, அதுதான் அருணகிரின்ற கிளிப்பறவை. கிளி வடிவம் எடுத்து தானே கந்தர் அனுபூதி ஆடும் பரிவேல் அணி சேவல் என்னன்னு அழகா பாடுறாரு. ஆடும் பரிவேல் அணி சேவல் என இந்த ஒரு வரியிலேயே கந்த புராணத்தை சொல்லிட்டாரா? நான் பாருங்க தெரிஞ்ச மாதிரி 4 நாள் சொல்கிறேன். ஆடும் பரி, பரினா குதிரனும் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மயில். ஆடும் பரி ஆடுற மயில், அணி சேவல் என நடுவில் வேல். ஆடும் பரி அணி சேவல் என, ஆடும் பரி வேல் அணி சேவல் என, நடுவில் வேலை கொடுத்துருங்க. வேல் வந்தது சூரபத்மன் ஒரு பக்கம், மயிலானா சேவலானா, இதுதானங்க கந்தபுராணம். அதை ஒரு வரியே சொல்லிடுச்சு. ஆடும் பரி வேல் அணி சேவல் என முடிஞ்சிருச்சு கந்தபுரம். ஸோ அப்படி கிளியாக இருந்து நான் ஏதாவது வேண்டுவேன், முருகன் ஞாபகம் வச்சுதான் இருப்பார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னோட குழந்தை இன்னைக்கு பண்ணுச்சு, அதுக்கு இந்த பெப்பர் மிட்டாயின்னு வாங்க, அந்த போலோன்னு இப்போ விற்குது, அது வேணும்னு கேட்டுச்சு. வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன், ஞாபகமும் இருக்குது. இன்றைக்கி போகும்பொழுது அதை ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கின்னு போயிடுவேன். ஆனாலும் அந்த குழந்தை காலையிலேருந்து என்னோட அறைக்கு வந்து படிக்கும் பொழுதெல்லாம் வாங்கின்னு வந்துடுறியா, வாங்கின்னு வரேன், திருப்பி வாங்கின்னு வந்துடுறியா, மறக்க மாட்டேன்ப்பா வாங்கின்னு வந்துடுறேன், வாங்கின்னு வந்துடுறியான்னு ஒரு 6-7 தடவை சொல்லிச்சு. இப்படி நான் ஏதாவது வேண்டிடுவேன், முருகனுக்கே ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த அருணகிரி கிளி என்ன பண்ணுமா, இப்போ வந்தாங்களே அவங்களுக்கு ஒரு நல்ல பதவி வேணுமா, ஞாபகம் இருக்கியா தரேன் இரு, அவங்களுக்கு ஒரு பதவி ஞாபகம் இருக்குப்பா, அவங்களுக்கு ஒரு எப்பா இரு, நீ உன்னோட தொல்லை தாங்களே, அம்மா முதல்ல பதவி எடுத்துக்கொண்டு கொடுத்துருவானோ. இப்படி நமக்காக பரிந்து பேசுபவர் யார் என்றால் முருகக்கடவுளிடம் வள்ளியும் அருணகிரி கிளியும் தான். தேவியானை பேச மாட்டாளானா பேசுவா, எப்பனா முக்திக்கு வருவாளாம். அவள் பரசுகத்தை தருபவள், இகசுகத்தை தருபவள் வள்ளி. ஒரு தேவலோகத்து பெண்ணுக்கு சின்ன சின்ன இடர்பாடு புரிய வாய்ப்பில்லை. ஆனால் வள்ளி குரத்தியாக நம்மோடு ஒரு மனிதராக பிறந்த வள்ளிக்கு இதெல்லாம் புரியுமா? அம்மா தேவியானை நீ அங்கே வளர்ந்த, தேவ யானை உன்னை வளர்த்தது, இந்திரன் வீட்டு போகணுமா, நான் குறப்பேன், எனக்கு தானே தெரியும், அன்றாடத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் உனக்கு புரியாது. அவங்க கேட்குறாங்கன்னா 1008 பிரச்சனை, முக்தியை நீ கொடு, இக பர சௌபாகியம் அருள்வோனே, இக சுகங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன், பரசுகத்தை நீ பார்த்துக்கொள் என்று இருவரும் முருகனோடு நமக்காக இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இப்போ அந்த ஆடு வீரவாகு தேவரை சொல்கிறார், போ அதை கூட்டிட்டு வா. போகிறாரு, ஆட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டார். இதே மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல நடந்திருக்கு, பெரிய விஷயம். என்ன, ஆலகால விஷம். ஆலகால விஷத்தை அதனுடைய கொடிய தாக்கத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமான் போல கடல் கிட்ட, கடலாட்டு மாசி கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய்னு பூம்பாவை பதிகம் இருக்கு. சரி வா பீச்சுக்கு போகலாம், அங்கே ஆலகால விஷமாக காப்பாற்றலாம் அப்படின்னு அங்கே போய் சாப்பிட்டாருன்னா கற்பனை பண்ணாதீங்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்தார். நான் சாப்பிட்றேன், என்னது சாப்பிடுவாரா, சுந்தரா அந்த விஷத்தை போய் எடுத்துன்னு வா. தேவர்களுக்கு ஆச்சரியம், அந்த பக்கம் கூட போக முடியல, அந்த அளவு விஷவாயு மாதிரி இருக்குது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேதியியல் பெரிய பெரிய தொழிற்சாலையிலிருந்து விஷவாயு அப்படின்றது வருது, டாக்ஸிக் கேஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வருது. அது மாதிரி தானே இருந்திருக்கும் அந்த ஆலகால விஷம். அப்போ சொல்கிறாங்க தேவர்கள், சுவாமி அவனால் முடியும். சுந்தரர் போனாராம், ஆலகால விஷம் வரும் புகையை கூட தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் தேவர்கள் வந்து தஞ்சம் புக, சுந்தரர் ரொம்ப சாதாரணமாக போய் இப்படி கையை நீட்டினாராம். அத்தனை ஆலகால விஷமும் அப்படியே சுற்றி சின்னதாக நெல்லிக்கனி மாதிரி அவர் கையில் வந்துடுச்சோம். எடுத்துன்னு வராராம். தேவர்கள்லாம் பேசியிருக்காங்க, பெரிய ஆள் தான், கையிலேயே சின்ன நெல்லிக்காய் மாதிரி அந்த விஷத்தை சுருட்டிட்டாரே, பாரு அதை எடுத்துட்டோன்னா கை பொத்தலாயிருக்கும் போது, ஏன்னா எப்படிப்பட்ட விஷயம் அப்படிலாம் பேசுகிறாங்க.
சுவாமி கிட்ட கொடுக்குறார். சுவாமி சாப்பிட்றார். அபிராமி இங்கே தடுத்துடுறா. வெளியில் இருக்கிற விஷத்தை தேவர்களை காப்பாற்ற நீங்கள் சாப்பிட்டீர்கள், வயிற்றுக்குள் நம்மை மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருக்கிறார்கள் என்று அம்பிகை கைப்பட்ட உடனே விஷத்தன்மையே போயிடுச்சு. அது வேற விஷயம். அவருடைய கையை காமினாங்க. காமிச்சு அப்படியே இருக்கே. சுவாமி சொன்னாரா, திருநீரு பேழையை ஏந்தும் கையது. சுவாமிக்கு எப்பெல்லாம் விபூதி வச்சுக்கணுமோ அணுக்க தொண்டர் சுந்தரர் இதோ இறைவா அப்படின்னு அந்த திருநீற்று பேழையை எடுத்துன்னு போய் காமிப்பாராம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிண்ணத்தில் வழிய திருநீர் இருக்குது. நம்ம இப்படி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற திருநீழு பேழைன்னு அந்த காலத்தில் உண்டு. இன்றைக்கும் ரொம்ப தொன்று தொட்டு வாழ்ந்து வர சைதையில் இருக்க வீட்டிலலாம் அந்த திருநீற்று பேழை இருக்கும். எந்த கோயிலேருந்து வந்தாலும் அந்த இடத்துல சேர்த்துருவோம். வருடத்துக்கு ஒரு முறை வைத்தீஸ்வரர் கோயில் சாந்துருண்டையை சேர்ப்போம். அந்த பொட்டி தானே நமக்கு பெரிய மருந்து, அந்த பேழை. அப்படி குவிச்சு இருக்கும் பொழுது நீங்கள் கைவிட்டு இப்படி பட்டை விபூதிக்காக இப்படி வச்சு பாருங்கள், கொஞ்சம் வெளியில் சிந்தும். அப்படி சுவாமி ஒவ்வொரு தடவை எடுத்து அந்த திருநீரை வைத்து கொள்ளும் பொழுது சிந்திய பேழை விபூதி எங்கே பட்டிருக்கும்? கையை வச்சு கொடுக்கும் பொழுது இவரோட கையில் தான் பட்டிருக்கும். அப்படி திருநீரை பட்டு இருந்த கை என்பதால் அவருக்கும் விஷம் எதுவுமே பண்ணு. அதுதான் திருநீற்றின் பெருமை. போனார், இப்படி கேட்டார், வந்துடுச்சு. கையும் ஒன்றால் ஏன் திருநீர் பட்ட கை இந்த இடத்துக்கு வரலாம். சுவாமி கழுத்த அம்பாள் இப்படி வச்ச உடனே எதுவுமே ஆல சுவாமிக்கு. அதனுடைய எஃபெக்ட் இல்லை, எஃபெக்ட் கூட கிடையாது. காலத்திற்கும் நாம் நினைக்க வேண்டும் என்பதால் இங்கே நீளமாயிருக்கலாம். அதுதான் உண்மை. அப்போனா என்ன அர்த்தம்? அம்பிகை கைப்பட்டால் எப்பேற்பட்ட விஷமும் அது விஷமாகவே இருக்காது, சுவாமிக்கு அமுதமாக இருக்கும். அதனால தான் அவருக்கு எதுவும் ஆகலை, அமுதாகி இருக்கிறது. ஒரு அருளாளர் விளையாட்டாக சொன்னாராம், எதுக்கு இந்த தேவர்களும் அசுரர்களும் காலங்காலமாக உட்காந்து கடைஞ்சாங்களோ. அதெல்லாம் ஒரு பக்கெட் விஷம் ஈஸியாக கிடச்சிருக்கோம்ல. ஊரில் போகிற பாம்பெல்லாம் பிடிச்சி விஷத்தை கக்க வச்சு நல்லா குடம் நிறைய விஷம் எடுத்துன்னு வந்து அபிராமி கிட்ட கொடுத்து அவளை இப்படி கையை வேணா அதுவே அமுதமாக இருக்கும். இந்த ஒரு அழகான உபாதையை விட்டுட்டு எதுக்கு பார்க்கடலை கடைஞ்சாங்களோ. அம்பிகையினுடைய கரம் பட்டால் விஷம் கூட அருமருந்தாகிவிடும், விஷமும் அமுதமாக. அதுதான் அபிராமி அந்தாதியில் வரும். அந்த நஞ்சை அமுதாக்கியவள் அப்படின்ற ஒரு அழகான தொடர்பு. சரி, இப்போ அதே மாதிரி பாருங்க, முருகனும் தான் போகவில்லை. எங்கிருக்கிறது அந்த ஆட்டுக்கடா? நான் போய் அடக்குகின்றேன். முருகன் போனாரானா? கிடையாது. வீரவாகு போய் கூட்டிடுவான். அப்போ இறை தொண்டர்களுக்குமே இறை ஆற்றல் வந்து விடுகிறது. நீங்கள் எவ்வளோ தூரம் முருகா முருகான்னு சொல்கிறீங்களோ, உங்கள் காதால் கேட்குறீங்க, வாயால் முருகனை நீங்கள் எப்பவும் வணங்குகிறீர்கள். முருகா முருகான்னு சஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், தெய்வமணி மாலை நம்ம வள்ளல் சுவாமிகள் கொடுத்தது, இதெல்லாம் சொல்ல சொல்ல அந்த தெய்வத்தன்மை உங்கள் நாக்கில் வந்துவிடும். நீங்கள் யாரையாவது பார்த்து மனசார நல்லாரு அப்படின்னா அவங்க நிஜமாவே நல்லா இருப்பாங்க. ஆனால் மாற்றி சொன்னால் அதுக்கான எஃபெக்டும் இருக்கும். அதனால தான் வீட்டில் இருக்கிற வயசானவங்க யாரையா திட்டினா, உன் வாயால் கொஞ்சம் எதுவும் சொல்லாதீங்க, உன் வாயால் அவங்கள அப்படி சொல்லியே ஆகணுமா அப்படின்னு கேட்குற பழக்கம் உண்டு. ஏன்? உங்கள் நாவிலும் அந்த இறைத்தன்மை குடிக்கொண்டு விடும். எப்படி சிவபெருமானுக்காக சுந்தரர் போய் சர்வசாதாரணமாக அந்த விபூதியை எடுத்து வந்தாரோ, பெரிய ஆட்டுக்கடா என்று தேவர்களும் அடக்க முடியாத அந்த ஆட்டை அழகாக வீரவாகு தேவர் சின்ன இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி எடுத்துன்னு போவாங்க, அது மாதிரி இழுத்துன்னு வந்துட்டான். அது அழகாக அப்படியே வருதான். முருகன் அதை பார்த்த உடனே பக்கத்தில் தடவி கொடுத்தாரா, மேலே ஏறி உட்காந்தாராம், அடங்கிடுச்சான். அதனால் முருகனுக்கான முதல் ஊர்தி ஆட்டுக்கடா. அப்போ என்னுடைய மனதில் இருக்கும் அறியாமை என்றும் ஆட்டுக்கடாவில் முருகன் ஏறிவிட்டால் எனக்கும் ஞானம் வந்துவிடும். அதான் இதனுடைய பொருள். இப்போ உடனே என்ன பண்ணுறாங்களாம் தேவர்கள், முருகா உனக்கு நாங்கள் பட்டம் சூட்டி அழகு பார்க்குறோம். எங்களுக்கு பட்டம் பதவி எதுவும் கிடையாது, சூரபத்மன் எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு. ஆனால் இப்போ இருக்கிற எங்களுடைய கூட்டம் ரொம்ப சிறிது, ஏன்னா நிறைய பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டார்கள். இருக்கிற எங்களுக்கு நீதாண்டா ராஜா அப்படின்னு முருகனை பட்டாபிஷேகம் பண்ணு தேவ சேனாபதி அப்படின்ற பட்டம் கொடுக்குறாங்க. ராமாயணத்திற்கு ஒத்த காப்பியம்ங்க இது. ராமாயணத்தில் ஒரு பட்டாபிஷேகமா, பாதுகா பட்டாபிஷேகம், ராமர் பட்டாபிஷேகம், இங்கேயும் பட்டாபிஷேகம், இந்திர பட்டாபிஷேகம், இந்திர பட்டாபிஷேகம், இப்போ தேவசேனாபதி பட்டாபிஷேகம். அங்கே என்ன இருக்கோ இங்கேயும் இருக்கு. கம்பராமாயணம் அவ்வளவு நாடுகளிலும் நிறைய தமிழ் சபைகளிலும் பெருமை என்றால் அந்த அளவு பெருமை நம்முடைய கந்த புராணத்திற்கும் இன்னும் வரும். அதுதான் உண்மை. அதை கேட்க கேட்க அழுக்காது, ஒத்துக்கொள்கிறேன்.
ராமனை யாருக்காவது அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? இது முடிஞ்சாச்சு. வரப்போகின்ற ஒரு 15ஆம் தேதி இல்லை 16ஆம் தேதியிலேருந்து ஒரு 7-8 நாட்கள் அடியேன் ஆழ்வார்பேட்டை ஆஸ்திக சமாஜம்னு ஒன்று உண்டு. பழம்பெரும் சபை. வாரியார் சுவாமிகள் பல மகானுபாவர்கள் பேசிய அந்த சபையில் 8 அல்லது 9 நாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமரை பற்றி மட்டும் பேசுகிறேன். அதை பேசுவோம், ஆனந்தமாக தானே இருக்கும். அப்போ ராமனை பேசுவது எந்த அளவு ஆனந்தமோ, அந்த கம்பராமாயணத்தில் எவ்வளவு ரசம் பக்தி நயம் இருக்கின்றதோ அதுபோல கந்தர் அலங்காரமும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும். முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியுது. இன்னும் தமிழ் சபைகளில் கந்தபுராணம் மேடை ஏற வேண்டும். அதற்கு முருகன் அவன் திருவுள்ளம் கொண்டால் மட்டுமே முடியும். நம்ம யார் நினைச்சாலும் முடியாது. அதற்கு அவன் திருவுள்ளம் காண்பிக்க வேண்டும். இப்படி தேவசேனாபதியாக முருகப்பெருமான் அமர்ந்து விட்டான். அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயாச்சு. அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு அற்புதமான சரித்திரம். குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஞானம் வரும். இந்த விஷயத்தை கேட்டான். என்ன ஆயிற்று? பிரம்மதேவன் வரார். இன்னைய மயான கொள்ளையும் என்ன? 5இல் 1 தலை பிரம்மனுக்கு அகந்தையால் குறைந்தது. அதுதானே மயான கொள்ளை. இப்போ அவருக்கு எவ்வளவு தலை? 4 தலையோடு வரார். இப்போ யார் இருக்கா? முன்னாடியெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகன் வீட்டுக்கு போவீங்க, மகன் மருமகள்னு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கும். நீங்கள் தூக்கி கொஞ்சம் குழந்தையாக தான் இருக்கும். ஒரு 5 வயசு ஆன உடனே அந்த வீட்டுக்கு போகிறீங்க. மகனை பார்த்து எப்படி ராஜா இருக்க அப்படின்னு கேட்டால், என்ன பாட்டி என்னெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு குழந்தை உரிமையாக கேட்கும். அதே வீடு தான், நம்ம வீடு தான். ஆனால் அது வரைக்கும் மகனுக்கு கொடுத்த மரியாதையே இப்போ பேரனுக்கும் கொடுக்குற மாதிரியா இருக்கும். அப்பாவும் பசின்னு வராங்க, பேரனும் பசின்னு வராங்க. பாட்டி யாருக்கு தருவான்? முன்னாடி யாருக்கு கொடுத்துருப்பீங்க? உங்கள் மகனுக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ பேரன் இருந்தால் உரிமையாக கேட்பான். அப்பாவுக்கு அப்புறம் கொடு பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொடு. நீங்கள் ஏதாவது தட்டிட முடியுமா? ஆசையாக பேரனுக்கு தானே கொடுப்பீங்க. அது மாதிரியா முருகன் அப்படி அழகாக சபையில் அமர்ந்துன்னு இருக்கார். தேவர்கள் கூட்டமாக வராங்க. அவர்களுக்கு முன்னாடி பிரம்மதேவன் அவர்களையெல்லாம் வழி நடத்தி அழைத்து செல்கின்றார். பிரம்மன் பார்த்துட்டாலும் சில சமயம் என்ன தோணும்னா, நம்மை விட வயது இளையவர்கள் நம்மை விட உயர் பதவிக்கு வந்தால் ஒரு ஈகோ வரும். பிரம்மனுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அலுவலகமாகட்டும், ஏதாவது ஒரு துறையாகட்டும், கூட்டமாகட்டும், நம்முடைய வயதில் சிறியவர்கள் நம்மை விட உயர் பதவியில் வரும்பொழுது ஒரு வலிக்கும். அப்போ அவங்கக்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேச வராது. அது மாதிரியான ஒரு சின்ன நெருடல் பிரம்மனுக்கு. பார்த்துட்டாரு. பார்த்தா இவனுக்கு வணக்கம் சொல்லணுமா, இல்லை அவன் நமக்கு வணக்கம் சொல்லுவானா? வணக்கம் சொன்னால் தேவர்கள்லாம் என்ன நினச்சிருவாங்க? எவ்வளோ பெரிய பிரம்மதேவன், அவனே முருகனுக்கு அடிமைன்னு நினைப்பாங்க. இல்லை அவன் வணக்கம் சொல்லணும்னாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், பார்க்காத மாதிரியே போயிடலாம். முருகன் பார்த்துட்டார். ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் கந்தபுராணத்தில் சிவனும் முருகனும் வேறு இல்லை என்பதை உணர்த்தும் படலம். கூப்பிடுறார் பிரம்மதேவனை. பிரம்மதேவனே இங்கே வாங்க. முருகா, ஓ இங்கே தான் இருக்கியா, நான் பார்க்கலப்பா அப்படின்னு வர்றார். வந்த உடனே எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்கன்னு கேட்டு, பார்க்காம போகிறீங்களே அப்படின்னு. இல்லைப்பா, அவசரமாக உங்கள் அப்பாவை பார்க்க போயிட்டேன், அதனால் பார்க்காம போயிட்டேன். அப்படியா? உங்கள் தொழில் நல்லா இருக்கா அப்படி கேட்கும் பொழுதே அந்த தொழிலுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சிருக்கணும். என்னுடைய படைத்தல் தொழில் சிறப்பாக இருக்குது. ஓ நல்லா போதா வேலை? ஆமாம். அப்போவே வேலைக்கு ஏதோ பிரச்சனை இப்படிலாம் யாராவது பெரிய அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்டால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு என்ன, வேலை ரொம்ப நல்லா போகுது. வேதங்கள்லாம் நல்லா சொல்கிறீங்களா? 4 தலை இருக்குது. ஒன்று தான் உங்கள் அப்பா கிள்ளிட்டார், பரவாயில்ல, ஆனாலும் 4 தலை இருக்குது. 4 தலைகளும் 4 வேதங்கள், வேதங்களை கரைத்து குடித்தவன். ஓ அப்படியா, சரி. வேதங்களில் ஏதாவது ஒன்று சொல்லி காமிக்கிறீங்களா? அதனால் என்ன சொல்லுங்களேன். படைத்த தொழில் பண்ணும்போது என்னத்தெல்லாம் நீங்கள் சொல்வீங்களோ அப்படியே சொல்லி காமிங்க. சொன்னால் போச்சு. ஓம் ஆரம்பிக்கிறேன். ஓம்னா என்ன? இவ்வளோ நாள் நான் அதை கேட்கவே இல்லையே. ஓரளவு வேதத்தோட அர்த்தம் புரியும், ஆனால் ஓம்க்கு அர்த்தம் தெரியாது. இதை ரொம்ப அழகாக கச்சியப்பர் ஓம் அப்படின்ற அந்த ஒரு பிரணவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரணவம் என்பதற்கு மிகவும் அழகாக நம்முடைய கச்சியப்பர் ஒரு பேர் வச்சிருக்கார். அதுதான் குடிலை. கந்தபுராணத்தில் பிரணவ மந்திரத்திற்கான பெயர் குடிலை. குடிலைக்கான பொருள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்ட உடனே, அதனால் என்ன, ரொம்பவே நல்லாவே நான் குடிலைக்கான பொருள் எல்லாம் சொல்லிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அவருக்கு குடிலை பொருளை சொல்ல தெரியவில்லை. உடனே அப்படியா,
என்ன இது கூட தெரியல. அதனால் என்ன, படைத்தல் தொழிலுக்கு அது தேவைப்படலை. ஆனால் நீங்கள் தான் வேதத்தின் நாயகன்னு சொன்னீங்க, ஆணவமாக பேசுனீங்க. ஆணவம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வித்தியை இருந்தால் தவறில்லை. ஆனால் வித்தியே இல்லாமல் வித்யா நாயகனுக்கு இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு 4 கரங்களுக்கும் டக்கு டக்குன்னு கூட்டிட்டார். துருத்துருன்னு இருப்பாங்கள்ல சின்ன வயசு பசங்க, அதோடு இல்லாமல் அவரை போட்டு சிறைச்சாலைக்கும் அனுப்பியாச்சு. இதை கேள்விப்பட்ட உடனே பதறி வராராம் திருமால். என்னது, என் மகனுக்கு இந்த நிலைமையா? ஏன்னா அவருடைய நாபியிலிருந்து வந்தவர் தான் பிரம்மதேவன். அவர் எப்படி வந்திருப்பார்னா, நாபிக்கு வெளியிலிருந்து ஒரு தாமரை தண்டு, தாமரை தண்டிலிருந்து தாமரை, அதில் பிரம்மா அமர்ந்திருப்பார். இப்படி தான் நவக்கன்னிகைகளுக்கும் நவவீரர்கள் உந்தி வழியாகவே வந்தவர்கள். இயற்கை பிரசவம் கிடையாது, உந்தி வழியாக வந்தவர்கள் வீரபாகு முதலான நவவீரர்கள். அது மாதிரியே இதுக்கெல்லாம் மூலத்தனம் யாருன்னா திருமால். அப்படி வந்த உடனே என்னுடைய மகனுக்கான்னு ஓடி போகிறான் சிவபெருமான் கிட்ட போயிட்டு, என்னப்பா இதெல்லாம் கேட்க மாட்டியா, உன் மருமகன் தானே, நீயே கேள, இருந்தாலும் நீ தானே இங்கே எல்லாம் பாரு, இந்த பிரம்மனை கொட்டி உள்ளே போட்டிருக்கானோ, எனக்கும் பட்டுது புரிஞ்சுது, ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல, சரி மன்னிச்சு விட்டுருங்களேன். நந்தியை கூப்பிடுற போயிட்டு நான் சொன்னேன்னு விட்டுருங்க. எப்படி சொல்கிறார் தலைவர் சிவபெருமான் நந்திக்கிட்ட, நான் சொன்னேன்னு சொல்ல விட்டுருவாங்க. சரி நந்தி போகிறார். அப்பா விட்டுற சொல்லிட்டாருப்பா, அதெல்லாம் விட முடியாது போன்ட்டு. இது விடமாட்டேன்ட்டானா? ஆமாம். நீ சரியாக கேட்டியா? ஆமாம். நான் சொன்னேன்னு சொன்னேன், நீங்கள் சொன்னேன்னு சொல்லியும் அவர் விடலை. அப்படியா, இரு வரேன். உடனே கிளம்பி வரார். அந்த பாடலை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மைந்த நின் செய்கை என்னே, மலர் அயன் சிறை விடன்று நந்தினம் பணியால் ஏகி நவின்றலும் கொள்ளாய், நாமும் வந்துரைத்திடினும் கேளாய். இவர் வரார், வந்த உடனே சொல்கிறார், விட்டுருப்பா, சாரிப்பா விட முடியாது. என்னடா நான் நேராக வந்தாலும் விட மாட்டேன்ற, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நான் தாண்டா ஒன்று அடுத்த தலைவர் ஆக்கினேன், என்னையே பார்த்து இப்படி சொல்கிறியே. இல்லைப்பா விட முடியாதுப்பா, தப்புப்பா. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு தான் இந்த பதில். அழகியது ஐய நின் ஆரருள், உன்னுடைய ஆரருள் அப்பா பெரிய விஷயம்ப்பா. உன்னுடைய அருள் வேதா முன்மொழிய நின்ற முதலெழுத்து ஓர்கிலன், இழிவில் பூசை இயற்றலும் நல்கிய தொழில் புரிந்து சுமத்தினை ஓர்பரம். ஏன்பா பிரணவத்து பொருளே தெரியலையப்பா, அவரை போய் படைத்தல் தொழிலுக்கு போட்டிருக்கியே, இழிவான பூசை ஏதாவது கொடுத்துட்டு வந்துட்டாரா உன்கிட்ட, என்னத்துக்காக அவரை போட்டிருக்க? புரியலப்பா, என்னால் விட முடியாது. இதில் என்ன பார்க்கலான்னா, எதிர்த்து கேள்வி கேட்குறான்னு பார்க்க முடியாது, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். தன்னுடைய தந்தையின் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கார் தந்தை, அந்த தந்தையின் மீது ஏதோ குற்றம் வருகிறது, அவர் தூயவரா இல்லையான்னு ஒரு மகன் கேட்டறிதல் தவறில்லை. அப்போ கேட்குற, அப்பா பிரணவமே தெரிலப்பா, நீங்கள் படைத்தல் தொழில் கொடுத்துருக்கீங்களேப்பா, இழி பூசை ஏதாவது செஞ்சதுக்கு மயங்கிட்டீங்களாப்பா? அப்படின்னா என்ன, இந்த மந்திரவாதிகள் பூஜைகள் செய்தால் சித்திகள் பலிக்கும், அது மேலான பூஜை கிடையாது. சொல்லப்போனால் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அஷ்டமா சித்திகளை தரேனார். பாம்பன் சுவாமிகள் எனக்கு வேண்டாம்ப்பா, ஏன் அப்படி பண்ண மக்களுக்கு நன்மை பண்ணிகிட்டே இருப்பேன், எல்லாரும் என்ன நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் கடவுள்னு வாங்க, இந்த ஒரு புகழில் மயங்கி கீழே வந்துடுவேன், எனக்கு அஷ்டமா சித்திகள் வேண்டாம், அதை சரியாக உபயோகிக்கணும், வேண்டாம்ப்பா. சரி இப்போ கேட்குறேன், என்ன பூஜைப்பா என்ன பண்ணா அவனுக்கு போய் கொடுத்துருக்கீங்க? சரி முருகா அதெல்லாம் அப்புறம் பேசலாம், நீ விட்டுற. இல்லைப்பா விட முடியாதுப்பா. உடனே ஒத்துக்கல. அப்போ சுவாமிக்கு கோவம் வருது. கோவம் குரலை உயர்த்துறார். எப்படி குரல் உயர்த்துறார் தெரியுமா? என் மகன் வந்திருக்கான், நிஜமாகவே ஒரு தவறு பண்ணிட்டான், பள்ளியிலேருந்து கூப்பிடுறாங்க, பெரிய தவறு பண்ணிட்டானா, அப்போ எல்லாரும் எதிர்க்கும், இப்படி பண்ணி தப்பா ரைட்டா, அது உண்மையான கோவம். அவன் ரொம்ப குட்டியாக இருக்கும்பொழுது எப்படி திட்டோன்னா, அது வச்சிரு, வைக்கலனா மக்கம் வரும். இப்போ நான் பண்ணுறது நடிப்பு, புரியுதா? உண்மையாக கோபம் வரும். சில சமயம் குழந்தைங்க பயப்படணுன்ற மாதிரி கோவப்படுற மாதிரி இருக்கு. இப்போ சுவாமி என்ன பண்ணாராம், கூட பேசுகிறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் நியாயமாக கேட்குறாரு, மரியாதை இல்லாமல் கேட்கல. அப்பா உங்கள் பேர் அருளே வேறப்பா, பிரணவம் தெரியாதவருக்கு என்ன இழி பூஜை பண்ணாருன்னு இந்த வேலையை போட்டிருக்கீங்கப்பா, அவருக்கு அதுக்கு தகுதி இல்லைப்பா, எப்படிப்பா விடுவிப்பேன், அதில் ஆணவம் வேறப்பா, 5ல் ஒரு தலையை நீயே கிள்ளிட்டப்பா, இருந்த 4 தலையில் உன்னை நான் கிள்ளி இருக்கலாம், கிள்ளலப்பா, குட்டி தான்ப்பா விட்டேன். நியாயமாக குழந்தை கேட்குது, அறிவாக கேட்குது. இன்றைக்கி நம்ம வீட்டு குழந்தைங்க ஏதாவது அறிவாக பேசும்பொழுது, அப்பா நாங்களாம் அந்த காலத்தில் இதெல்லாம் பேசலப்பா,
ரொம்ப அழகாக பேசுகிறேன் நமக்கு நினைக்க தோணுது. ஞானச்சுடர் அப்போ எப்படி பேசியிருக்கும்? நியாயமாக பேசுது. நீ என்ன சொல்கிறது அப்படியும் கேட்கலையே. அப்போ அவனுடைய பேரருள்பா அப்படின்னு புகழுது, மரியாதை கொடுக்குது. சிவபெருமானுக்கு புரியுது. இருந்தாலும் அத்தனை பேரும் பார்க்க பிரம்மதேவன் சிறையில் இருக்கும் தருணம் ஒரு மாதிரி நெருடலான தருணம். அதனால் கோபம் வரா மாதிரி பண்ணுறாராம். மைந்த நின் செய்கை என்ன பண்ணுற புதல்வனே? நீ பண்ணுறது மலரயன் சிறைவிட என்று நந்தினம் பணியாளகி. மலரயன் அப்படின்னா பிரம்மா, அயன் மலர் அயன். அவனை சிறையிலேருந்து விடுன்னு நான் சொன்னேன்னு நந்தி வந்து சொல்லி நீ விடலையாமே, என்ன நினச்சின்னு இருக்க? நவீன்றலும் கொள்ளாய், அவர் சொன்னதையும் நீ கேட்கல. நாமும் வந்துரைத்திடும் கேளாய், நானே வந்துட்டேன் கிளம்பி. பிரம்மா கிட்ட பேச்சு கேட்கல, நானே வந்தாச்சு, என் பேச்சையும் கேட்க மாட்டேன்ற. மறுத்து எதிர்மொழிந்தாய், நோன்னு சொல்லிட்டு ஆர்கியூ வேற பண்ற. இது யார்? இதெல்லாம் சிவபெருமானுடைய கூற்று, கச்சியப்பர் எழுதினது. என்ன கந்தனை அடுத்த வார்த்தை தான் நம்ம எல்லாருக்குமே முக்கியம். வெகுள்வான் போல கழறினான் கருணை வள்ளல். போய் வை அப்படின்னு அது வைக்கிறது அப்படியே சிரிச்சு பார்க்கணும். இது மாதிரி நம்ம எல்லார் மேலேயும் கோவப்பட்டால் பிபி வராதான். கணவன் கிட்டலாம் கோவம் படாமையாக இருக்க முடியும்? இல்லை மனைவி கிட்ட நீங்கள் தான் கோவப்படாமல் இருக்க முடியுமா? ரெண்டு பேருமே வெளியில் என்ன வேணாலும் சிரித்து பேசலாம். ஒரு பிரச்சனைனா கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட தான் உண்மையாக திட்டிக்க முடியும். இல்லை மகன் கிட்ட, மகள் கிட்ட, தாய் கிட்ட. இன்னும் கேட்டால் தாயெலாம் இருந்தால் உரிமையாக திட்டுவோம். அம்மா உன்னை தவிர யாரம்மா நாங்கள் திட்ட முடியும் அப்படின்னு திட்டுவோம். ஆனால் எந்த இடத்துல கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அப்போ கோபமே படலைன்னா நான் ரொம்பவே இளிச்சவாயின்ற பேரில் வந்துடுவேனே. இளிச்சவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இடைக்காடர்னு ஒரு சித்தர். இதெல்லாம் ஒரு அழகான செய்திகள். இடைக்காடர் அப்படின்ற சித்தர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அவதாரங்கள், அந்த தசாவதாரம்னு திருமாலுக்கு இருக்கு இல்லையா, பிடிச்ச அவதாரங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அழகாக சொன்னாராம். ஏழை, இடையன், இளிச்சவாயன். அவர் ஒரு இடையன், நான் ஒரு ஏழை, நான் ஒரு இடையன், நான் ஒரு இளிச்சவாய்ப்பா. நம்ம கேட்போம், என்னை பார்த்தா நான் உனக்கு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்போம். என்ன அப்படின்னு பார்த்தா ஏழைனா சக்கரவர்த்தியாகவும் இருந்து காட்டில் வாழ்ந்த ராமன் ஏழையாம். இடையன் அப்படின்னா கிருஷ்ணராம். இளிச்சவாயன்னா நரசிம்மரம். கோபமாக இருந்தாலும் வாய் எப்படி இருக்கும்? இருக்கும். அழகிய சிங்கர், காட்டழகிய சிங்கர், மேட்டழகிய சிங்கர். எந்த சிங்கருக்கும் வாய் எப்படி இருக்கும்? சிரிச்சா மாதிரியே இருக்கும். அவர் இளிச்சவாயரம். அது மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ இப்போ நான் என்னோட மகன்கிட்ட கோபமே படாமல் இருந்தேன்னா அன்பாகவே இருக்கலாம். அதுதான் என்னுடைய ஆசையும். ஆனால் அன்பாக இருந்தால் எனக்கு மரியாதை இருக்குமா? இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நான் மேலதிகாரியாக இருக்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, கண்டிப்புன்றது தேவை. ஆனால் சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய கண்டிப்பையும் கோபத்தையும் உண்மையாக வச்சுட்டா அந்த இரத்த கொதிப்பு உன்னையுமே உருக்கும். அதனால் கோவப்படுவது மாதிரி நடிச்சிடு. இது சிவபெருமான் கிட்டேருந்து கற்றுக்கணும். எப்படி? நானே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஒரு மேலதிகாரி ஒருத்தர் நான் சொல்கிற வேலையை பண்ணலை, உண்மையாகவே வேலை பண்ணலைன்றதை நான் ரொம்ப வருத்தப்பட்டு, இப்படி வேலை பண்ணாமல் இருக்கீங்களே, இப்போ நான் தான் பண்ணணும் அப்படின்னு கத்தினா என்னோட உடம்பும் பாதிக்கும். ஆனால் இப்போ நான் அவருக்கு திட்டினாலே போதும்னா, இப்போ வரப்போகிறார், நான் எந்த அளவு திட்டுறா மாதிரி நடிக்கிற நடிப்பில் இவர் இனிமேல் பண்ணிடணும் அப்படின்ட்டு. என்ன நீங்கள் வேலையே பண்ண மாட்டிங்களா? பண்ணுங்க, ஒரு 2 மணி நேரத்தில் வரணும். பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நைஸாக பண்ணிட்டு வருவார் பாருங்க. இப்படி கோபப்படுவது போல நடிக்க பழகி கொள்ள வேண்டும். முடியுமானா பயிற்சியால் முடியும். இது அடியேன் உங்களைப் போல பெரியவர்களுக்கு சொல்லும் கருத்தில்லை, சிவபெருமான் கந்த புராணத்தில் கற்றுக் கொடுத்த உண்மை. பிள்ளைக்கிட்ட உண்மையாக கோவப்படலை, கோவப்படுற மாதிரி சொல்கிறாராம். இன்னொரு தடவை அந்த வரியை மட்டும் சொல்கிறேன். என்ன கந்தனை வெகுள்வான் போல கழறினான். அடுத்தது யாரு? கருணை வள்ளல். அவருக்கு கோவம்லாம் வராதான். விடு, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற, நந்தி சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற, என்ன நினச்சின்னு இருக்கேன், விடு அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டு விடுவான். இப்போ தான் இல்லைனா கூட பேசுகிறானே, இருங்க விட்டுருவான் அப்படின்ற மாதிரி நடிச்சாராம். யாரு? சிவபெருமான். அடுத்தது, நாதன் இத்தன்மை கூறி நல்லருள் புரிதலோடு போதினான் ஐய உன்றன் புதல்வன் ஆற்றிய இத்தண்டம் ஏதமென்று உணர்வு நல்கி யானெனும் அகந்தை வீட்டு தீது செய்ய வினைகள் மாற்றி செய்தது புனிதம் என்றான். பிரம்மா இப்படி சொல்லிட்டார். இப்படி அப்பா சொல்லிட்ட உடனே, சரிப்பா நீங்கள் கோமா சொல்கிறீங்க, அதனால் நான் இதுக்கு மேலே பேசலப்பா, நான் திறந்து விட்டுடுறேன். உள்ளேருந்து பிரம்மா அப்படியே வெட்கப்பட்டு வரார். உடனே சுவாமி அவரை ஒரு மாதிரி சமாளிக்கணும்ல.
என்ன பிரம்மா ரொம்ப இளைச்சா மாதிரி இருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, ஏதாவது வேணுமா அப்படின்னு அவரை போ அங்கே போ அப்படின்னு பையனை அப்படி கொஞ்சம் திட்டுறா மாதிரி திட்டிட்டு, ஏன்னா ஏற்கனவே நடிச்சுன்னு இருக்கார் பிள்ளைக்கிட்ட கோவமாக இருக்க மாதிரி, தெளிப்போம் வாங்க பிரம்மா வாங்க, என்ன ஓகேவா சரியான் அவர் நினச்சின்னு இருப்பார். முன்னாடி நீ தலையெடுத்த, இப்போ உன்னுடைய பிள்ளை 4 தலையிலையும் கொட்டிட்டான், அதை உணர்ந்துட்டார். அப்போ சிறைச்சாலை என்பது என்ன, நாம் நம்மை உணரும் இடம் அப்படின்றத முதல்ல உலகத்திற்கு புரிய வைத்தது யாருன்னா பிரம்மன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க போல இருக்கே முருகனால், இளைச்சா மாதிரி இருக்கீங்களே வாங்க, இதெல்லாம் சிவபெருமான் கேட்குறார் கந்தபுராணத்தில், நான் சொல்லலை கேட்குறார். உடனே சொன்னாராம், வருத்தம் இல்லை சுவாமி, பெரிய அகந்தைன்ற கிழங்கை நீங்கள் எடுத்தது போல உங்கள் மகனும் மறுபடியும் என் தலையில் குட்டி எடுத்து விட்டான். நான் ஒத்துக்கிறேன், அகந்தை இருந்தது, நான் பார்த்துருக்கணும், அதனால் நான் ஒத்துக்கிறேன் சுவாமி, எனக்கு வலி இல்லை, வெட்கம் இல்லை, ரொம்ப தெளிவாயிட்டேன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கும் வணக்கம் வச்சுட்டு போகிறார். சரி, இப்போ முருகன் சிறையில் விடுவிக்கும் வரைக்கும் படைத்தல் தொழிலே இல்லையா? இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே மெட்டர்னிட்டி வார்டை மூடிட்டாங்களா? அந்த மருத்துவச்சி பாட்டிகள் எல்லாம் வீட்டில் ஓய்வு எடுத்தார்களா? இல்லை, குழந்தை பிறந்து தான். ஏன்னா சுவாமி நடுவில் அந்த பாட்டியும் கேட்குறார், நீ என்ன பண்ண அது வரைக்கும், படைத்தல் தொழிலை யார் பண்ணுவா? கவலைப்படாதீங்கப்பா, நான் கையில் ஒரு அக்ஷர மாலையும் கமண்டலமும் வச்சுட்டு நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்? கமண்டலத்தை வைத்து கைகளை சுத்தப்படுத்தி ஒரு சைடில் அக்ஷரங்களால் அப்படியே மந்திரங்களை ஜெபித்து ஜெபித்து படைத்தல் தொழிலை செய்தானாம் முருகன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, முருகனையே படைச்சிட்டு இருக்கலாம் நம்மள. ஏன் தெரியுமா? முருகன் படைக்கிற வரைக்கும் கூன், குருடு, செவிடு, பேடு, ஊனம் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருமே முருகன் மாதிரி அழகாக இருப்போம். நானும் முருகன் மாதிரி இருப்பேன், நீங்களும் முருகன் மாதிரி இருப்பீங்க, நீங்களும் முருகன் மாதிரி இருப்பீங்க. 100 முகமான பொருள்னு பாடலாம். 6 முகம் இல்லை, 100 முகம், 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இன்று அப்படின்னு ஒரு வரி இருக்கும் இல்லையா? அப்படி எல்லாமே முருகர் மாதிரி இருந்தோம். பெண்கள் அப்படி அழகாக இருக்காங்க, ஆண்கள் அழகாக இருக்காங்க, ஒரு குறையே இல்லை. அப்படி ஒரு பிறவி இருந்தால் நம்மளாம் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருப்போம். அதனால் கவலை இல்லைப்பா. தவம் பண்ணிட்டு, தவம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தவக்கோலத்தில் தட்சிணாமூர்த்தி, ஒவ்வொரு இடத்திலும் பார்வதியானவள் தபஸ் காமாட்சியாக இருக்கின்றாள். முருகன் படைத்தல் தொழிலை செய்யும் பொழுது தவம் செய்கின்றான். பல ஆலயங்களில் சிவபெருமானை முருகன் தவம் செய்கின்றான். இந்த ஆலயத்து பேர் சிவசுப்பிரமணியன், திருச்செந்தூரில் சிவசுப்பிரமணியன். அதே மாதிரி திருவிடைக்கழின்னு ஒரு கோயில் இருக்குது, திருக்கடையூர்லேருந்து 2-3 கிலோமீட்டரில் வந்தால் அடுத்த தடவை திருக்கடையூர் போகிறீங்க, அபிராமி பார்க்குறீங்க, அங்கேருந்து மிஞ்சி போனால் 10 நிமிஷம். திருவிடைக்கழின்னு அப்படியே ஒரே சமயத்தில் முருகனையும் அழகாக சிவலிங்க திருமேனியும் பார்க்கலாம். சிவ பூஜை செய்யும் முருகன். இப்படி நிறைய இடத்துல முருகனும் தவம் பண்ணுறார். அப்போ தவம் பண்ண தான் தெய்வங்களுக்கே அந்த ஆற்றல் இருக்குன்னா நாம் எம்மாத்திரம். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் கூட கண்ணை மூடி என்னால் இருக்க முடியலன்னா எம்மாத்திரம்னா அது தெய்வங்கள் வாழ்ந்து காண்பித்து நமக்கு உணர்த்தும் பாடம். அதனால் படைத்தல் தொழில் நிற்கலை. இப்போ பிரம்மா கூனி குறுக்கி பார்க்குறார். சுவாமி சொல்லிட்டார், நீங்கள் போய் படைத்தல் தொழிலை பழையபடி பார்த்துருங்க, போங்க. போன உடனே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், யாருக்கு? இந்த முருகனுக்கு அப்படின்னு சிவபெருமான் யோசிக்கிறார். முருகன் வேற நினைப்பான், என்னப்பா இழி பூஜைகள் செஞ்சதால் படைத்தல் தொழிலை கொடுத்தீங்களான்னு குழந்தை கேட்டான். மறுபடியும் அந்த பிரம்மாவுக்கு போய் படைத்தல் தொழிலை பாருங்கன்ட்டேன். என்னோட பையனை நினச்சின்னு இருப்பான், என்னெல்லாம் வாங்கினாரோ மறுபடியும் பேர் கொடுத்து அனுப்புகிறார் அப்படின்னு நினச்சிருப்பான். சரி, இவனுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திட்டின குழந்தைய நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசையாக இப்படி கோவமாக இருக்கும் குழந்தை, வாயேன், வரமாட்டேன், வாயேன், அம்மா தானே அடித்தேன், உன் நல்லதுக்கு தானே அடித்தேன் அப்படின்னு அரவணைச்சா குழந்தை வரும் தாஜாவா. நான் அப்படி அடிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வரும் இல்லையா? அப்படி அந்த குழந்தை வந்த உடனே சிவபெருமான் அந்த குழந்தையை அணைத்து கேட்குறாராம், சரி உனக்கு பிரணவம் தெரியுமா, குடிலை அப்படின்ற பொருள் தெரியுமாலாம் நீ உட்கார்ந்து பிரம்மனை கேட்டியே, நீயே கொஞ்ச நாள் படைத்தல் தொழிலை பார்த்தியே? ஆமாம்ப்பா, நல்லாவே பார்த்தேன். அதெல்லாம் சரி கண்ணா, உனக்கு தெரியுமா முதல்ல குடிலை பொருள்? தெரியும்ப்பா, நீங்களும் நானும் வேறு இல்லைப்பா, தெரியும். அப்படியா, சொல்லு பார்க்கலாம். அந்த தெரிந்த விஷயத்தை மகன் வாயிலாக ஒரு தந்தை கேட்பதும் ஆனந்தம். நான் சொல்ல சரிதான்ப்பா, ஆனால் இப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் சிஷ்ய பாவத்தில் இருக்க, நான் ஒரு குரு பாவத்தில் இருந்து வேணா சொல்கிறேன்ப்பா. குட்டியாக இருக்கான் குழந்தை, அவர் இப்படி வச்சு கேட்குறான்,
சுவாமி இவ்வளூண்டா இருக்காராம் சிவபெருமானுடைய அற்புத திருமேனியில். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழகாக இப்படி தூக்கி தோளில் உட்கார வச்சுருந்தார். இப்படி கேட்குறாராம் முருகன், நீங்கள் தோளில் குட்டியாக உட்காந்து சொல்லு. அந்த குடிலை பொருளை மூவருக்கு உபதேசித்தான் முருகன். தெய்வங்களில் சிறந்தவராம் சிவபெருமானுக்கு, அடுத்தது முனிவர்களில் சிறந்தவராம் அகத்தியருக்கு, மனித முருக பக்தர்களுள் சிறந்தவராம் அருணகிரிக்கு, 3 பேருக்கு இந்த பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் உபதேசித்தான். வலது காதில் அப்படி சொல்றாராம், சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரத்தை இரு செவிகளிலும் பகர்சை குருநாதா அப்படின்னு ரொம்ப அழகா அருணகிரியார் ஒரு வரி போடுறார். என்னென்னலாம் இருக்கு? சிவனார் மனம் குளிர. பிள்ளை எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்க யாராவது சொன்னாதான் அவனுக்கே தெரிஞ்சிடுச்சேன்னு தோணும். ஆனால் என் குழந்தை தெரிஞ்சா என்ன தோணும்? எனக்கு பெருமையாக இருக்கும். அப்போ சிவனார் மனம் குளிர, இந்த வார்த்தை உங்களுக்குலாம் புரிஞ்சிடுச்சு. உபதேச மந்திரம், பிரணவம், குடிலை, ஓகே. இரு செவிகளில் பகர்சை குருநாதா, என்னது 2 காதில் சொன்னாரா? அப்போ சுவாமிக்கு இந்த காதில் சரியாக கேட்கலையா? இருக்காது. இல்லை இந்த பக்கம் ரொம்ப சத்தமாக இருந்ததா? இல்லை அப்படிலாம் இருந்திருக்காது. ஆனால் 2 காதில் சொன்னாராம், இரு செவிகளில் பகர்சை. அப்படின்னா என்ன அர்த்தமா? அருளாளர்கள் பொருள் எழுதுறாங்க. ஒரு காதில் சொன்னாராம். இப்போ ரொம்ப அழகான விஷயத்த குழந்தை பண்ணும் பொழுது அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? இங்கே வாயேன், இங்கே வாயேன். இல்லைங்க இங்கே சமைச்சுன்னு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், சிம்மில் வச்சுட்டு வா, ஓடி வருவாங்க. என்ன இப்போ அவன் என்ன பண்ணான்னு பாரு, பண்ணிக்காமிடா, டே பண்ணுடா அம்மாக்கு அப்படின்ட்ட உடனே அந்த குழந்தை மறுபடியும் பண்ணிக்காம. பத்தியா எவ்வளோ அழகாக பண்ணுது. இந்த உணர்வு சிவபெருமானுக்கு இருந்ததான். இந்த காதில் கேட்ட உடனே ஆனந்தமாக இருக்கு. டே ரொம்ப அழகாக சொல்கிறடா குழந்தை, இந்த காதில் வைக்கிறேன் அம்மாவுக்கு சொல்லுன்னு இந்த காதில் வச்சார். ஏன்னா அவரின் இடப்பாகம் இடது செவி அம்பிகை, அதனால இந்த பக்கம் மாட்டி விட்டாராம். அந்த குழந்தை மறுபடியும் சொல்லிச்சான், தமிழில் சொல்லிச்சான். இதை நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, எப்படி தமிழில் சொன்னாங்கன்னு தெரியும்? அவன் தமிழ் கடவுள்னா ஏன் வடமொழியில் சொல்லியிருக்கலாமே? அவன் வடக்கில் தானே வாழ்ந்தான். கேட்ட ஒருத்தர் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும். சிவபெருமான், அகத்தியர், அருணகிரி 3 பேர் கேட்டிருக்காங்க. அதில் 3ஆவதாக கேட்ட அருணகிரி சொல்லிட்டான், அழகிய தமிழில் முருகன் பிரணவத்தை குடிலை எனக்கு உணர்த்தினான். அப்போ தமிழில் குடிலை பிரணவத்தை உணர்த்தினான். சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கினை ஜகம் எங்கும் இல்லையடி, அவனுக்கினை ஜகம் எங்கும் இல்லையடி. முக்தி தரும் பரமன் முகத்திலே ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன், ஆசூரர் தம்மை நெடிய போர் தன்னில் வென்றவன். வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை, வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை, குட்டி சீரையில் இட்டவன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன், அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன். தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில், தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன், மலை நாடெங்கும் மயில் ஏறி வரும் மன்னவன், மலை நாடெங்கும் மயில் ஏறி வரும் மன்னவன். அப்படியா சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு நான் விடை சொல்லலை. ஒரு கேள்வி கேட்டாரே, இழி பூசைக்கு நீ மயங்கிட்டியா? குடிலைக்கு பொருள் தெரியலப்பா, எப்படிப்பா நீ படைத்தல் தொழிலை கொடுக்கலாம்? வேதத்தை அடிப்படையாக கொண்டு செய்யும் படைத்தல் தொழிலில் ஓம் என்ற பிரணவம் குடிலைக்கு பொருள் தெரியல. உனக்கு ஏதாவது இழிவான பூஜை செஞ்சதில் மயக்கிட்டியாப்பா? ஏன்பா அந்த போஸ்டிங் போட்டவருக்கு அந்த போஸ்டிங்க்கு தகுதியாவருன்னு கேட்ட கேள்விக்கு இன்னும் சுவாமி சொல்லலை. அதுக்கு முன்னாடி சுவாமி திட்டுறா மாதிரி திட்டி பிரம்மனை அனுப்பி பிரம்மனை கன்வின்ஸ் பண்ணி போப்பா படைத்தலை பார்த்துக்கோன்ட்டாரு. உனக்கு முதல்ல தெரியுமான்னு கேட்ட உடனே குழந்தை தெரியும்ச்சு சொன்ன உடனே ஆனந்தம் வந்து கோமா நடித்தது கூட போய் கொஞ்சம் இங்கே அம்மாவுக்கு சொல்லலை அப்படின்னு அம்மாவுக்கு சொல்ல வச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு.
ஆனால் ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. கூப்பிட்டாராம், உட்கார வச்சாராம். அவர் சொன்ன பதிலை நான் வேற ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நாசிக் 500, 2000, 1000ன்ற தாள்களை அடிக்கும் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற நம்ம இந்திய அச்சடிப்பு, பண அச்சடிப்பு நாசிக்கில் இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு நோட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீக்ரெட் கோட்ஸ் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தின் 3 சிங்கத்தினுடைய சின்னம் இருக்கும், ஒரு கோடு மாதிரி சில்வர் லைனில் போகும். அதே மாதிரி ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு எண் இருக்கும். அதை வைத்து கொண்டு தான் அது நல்ல நோட்டா தரமான நோட்டான்றதை கண்டுபிடிப்பாங்க. எல்லா நோட்லேயும் பாருங்களேன், ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களும் எண்களும் கலந்த கலவை, ஆல்ஃபா நியூமரிக் நம்பர்ஸ் ஒன்று அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். இதுவரை உங்கள் எல்லாருக்கும் புரியுது இல்லையா? சரி, இப்போ நான் அச்சடிக்கிற வேலைக்கு போயிட்டேங்க. எனக்கு சம்பளம் ஒரு 25,000 சும்மா வச்சுக்கோங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னா எவ்வளவு பணப்புழக்கம் இருக்கணும் அப்படின்றத அரசாங்கம் முடிவு பண்ணுறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி நான் அச்சடிப்பேன் அந்த ரூபா நோட்டுகளை. அந்த அச்சு விழுந்த உடனே கட் பண்ணுவேன். முதல்ல மொத்தமாக தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ரூபா நோட்டுங்களை அந்த பிரிண்டிங் மிஷினில் பார்த்துருப்பீங்களா, கட்டிங் பண்ணுவாங்க. கட் பண்ணி, நான் யாருன்னா கட் பண்ணுற தொழிலாளி, கட் பண்ணுறேன் அழகாக அந்த நோட்டை வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். கட் பண்ணி 100 ஆயிடுச்சு, 1000 ஆச்சுன்னா பண்டில் போடுறேன், ஸ்டேப்லர் போடுறேன், வைக்கிறேன். என் தொழில் என்னன்னு புரிஞ்சிருச்சுல இப்போ உங்களுக்கு. என்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் இந்த நம்பர்ஸ் வருதுல்ல, எந்த அடிப்படையில் அடுத்தடுத்த நம்பரை உருவாக்கிங்க? இதுதான் இன்னைக்கு வந்த கடைசி நம்பர், நாளைய நம்பர் இதே மாதிரி இதோட தொடர்ச்சியாக இருக்குமா இல்லை வேற இருக்குமானா எனக்கு தெரியாதுங்களே. நான் வந்து இங்கே அச்சடித்து கட் பண்ணுறவங்க, இந்த நம்பர் உருவாக்குறதுக்குன்னு ஒரு நிபுணர் இருப்பார், அவங்களுக்கு தாங்க இது தெரியும். நான் இங்கே சும்மா அச்சு போடுறேன், கட் பண்ணுறேன். நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. ஐயா என் வேலை இதை போடுறதுங்க, கட் பண்ணுறதுங்க, எனக்கு எதுக்குங்க அந்த வேலை, போயிடுவேன். இப்போ இறைவன் சொன்னதை சொல்கிறேன், சுவாமி சொல்கிறார், யாருக்கு எந்த அளவில் ஞானம் வேணுமோ எனக்கு அது போதும். அச்சிட்டு படைக்கும் தொழில் இருப்பவனுக்கு எந்த இலக்க எண் ரகசிய எண்கள் மாறும்ன்ற அளவுக்கான ஞானம் அவனுக்கு தேவைப்படலை முருகா. அவனுக்கு இந்த படைத்தல் தொழில் என்று அச்சிடும் தொழிலுக்கு இந்த ஞானம் போதும் என்பதால் அவனுக்கு அந்த பதவியை அவனுடைய தவத்தால் கொடுத்தேன், இழி பூஜையில் நான் கொடுக்கல. அது எனக்கு தான் தெரியும். எந்த பிறவிக்கு அடுத்த பிறவியில் 84 லட்சம் யோனிகளில் எனக்கு மனித பிறவியை இறைவன் எடுத்தான் என்றால் பிரம்மன் எடுக்கல, சிவபெருமான் எடுத்துருவார். அப்பர் சொல்றார், கீழ்கணக்கு எழுதுவது இந்நம்பர் ஈசனை. நான் நிறைய பாவத்தோடு இருப்பேன், ஆனால் நிறைய சிவ பூஜை செஞ்சிருந்தா கொஞ்சம் பாவத்தெல்லாம் குறைச்சு மனுஷன் அப்படின்னு இப்படி தள்ளிடுவார் போல இருக்கு அந்த ட்ரேவை. அது பிரம்மா கிட்ட போகும், என் ஆன்மா அது மனுஷன் இருக்கும், அவர் கொடுத்த பாவ புண்ணியங்களை வச்சு அதை ஒரு குழந்தையா கருவாக்கி அனுப்புவான். அவன் யார் நான் இருக்க போகின்றேன் என்ற முடிவையும் செய்யவில்லை. என்னுடைய பாவ புண்ணியங்களை குறைக்கும் பெருக்கும் ஆற்றல் பிரம்மனுக்கு கிடையாது. அதனால முருகா பயப்படாத. இழி பூஜைகளுக்கு பயப்படுபவனோ மயங்குபவனோ நான் அல்ல, அவனுடைய படைத்தல் தொழிலுக்கு அந்த மத்திரமே ஞானம் போதும். இப்படின்ற தெளிவான பதிலை முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். இருப்பதற்கு சிவபெருமான் தெளிவு கொடுத்தது இங்கே. அடுத்தது, முருகன் அழகாக வளர்ந்துட்டே வர. இப்போ திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகனை காமிச்சிட்டு ஒரு வசனம் வச்சுருவாங்க, இவனுக்கு ஏற்ற மகாராணி எங்கே இருக்காளோ அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு போகும். இப்போ அப்படியே கச்சியப்பர் எங்கே போகிறாரு, காத்திருந்த கண்ணியர்னு 2 கதாநாயகிகளுக்கு போகிறார். ஒரு நாள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறாராம். அந்த ஆனந்த தாண்டத்தை பார்க்க கண் கோடி வேணும் இல்லையா. சிதம்பரத்து ஆடல் வல்லான்னா ஆனந்த நடனம், அது அப்படியே திருமால் ரசித்து ரசித்து பார்க்குறாராம். அப்படி ரசித்து பார்க்கும் பொழுது இந்த வழியாக 2 சொட்டு கண்ணீர் வந்ததாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அழறனா இப்படி வருமா, ஆனந்தத்தில் சுவாமி கிளம்பும் பொழுது சுவாமி அழகை பார்க்கும் பொழுது இப்படி வருமா, இதுக்கு பேர் ஆனந்த கண்ணீர். இந்த பக்கம் ஒரு சொட்டு, இந்த பக்கம் ஒரு சொட்டு, 2 சொட்டு கண்ணீர் 2 மங்கைகளை வரவழைத்தன. இப்போ உங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யமாக ஒன்று சொல்லட்டுமா,
டாக்டர் படித்த மாப்பிள்ளை என்ன சொல்வார்னா, டாக்டர் படித்த பொண்ணாவே பாருங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனாக இருந்தால் குடும்பத்தை புரிஞ்சு நடத்துவோம். பையன் இப்போ பொண்ணை இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டிங்க, அதை விட கம்மியாக படித்தவங்களுக்கு நம்ம கொடுக்க யோசிப்போம். நல்ல மாப்பிள்ளை சூழ்நிலை என்றால் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் பொதுவாக பெண் பார்க்கும் படலம்னும் பொழுது பொண்ணு இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியரிங் மாப்பிள்ளையோ இல்லை அதை விட உயர்ந்த மாப்பிள்ளையோ தேடும். பொதுவாக டாக்டருக்கு டாக்டர், அது நமக்கு தெரியும். இப்போ முருகனுக்கு வாங்க, எங்கேருந்து வந்தார்? நெற்றி கண்ணிலிருந்து வந்தார். அவருக்கு ஈக்குவலான பொண்ணு யாருங்க? கண்ணிலிருந்து வந்த 2 பேர் தான் இருக்கும். கண்ணிலிருந்து வந்தவனுக்கு கண்ணிலிருந்து வந்த பெண்கள் தானே தகுதியாக இருப்பார்கள். அப்படி மாமன் என்று அம்மான் என்று சொல்லப்படும் திருமாலின் 2 நேத்திரங்களிலிருந்து வந்த 2 கன்னியர்கள் அவன் எந்த இடத்தில் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்து உதித்தானோ அந்த சரவண பொய்கையின் கரையில் அமர்ந்து தவம் பண்ணார்களாம். யாரு அவர்கள் அப்படின்னு தெரியல. உடனே இருவருமே முருகனை எண்ணி தவம் செய்கின்றார்கள். இருவரும் திருமாலின் அழகாக இருக்கும் அந்த ஆனந்த கண்ணீரிலிருந்து உதித்தவர்கள். அவங்களும் வயத்திலலாம் இல்லை, உதித்தவர்கள் தான் உதித்தவனுக்கு ஈடாக இருக்க முடியும். முருகன் அவர்கள் முன்னே வந்து, இந்த ஃப்ளாஷ்பேக் நிறைய பேருக்கு தெரியாது, கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அதுவரை யாராவது ஒருவள், நீங்கள் வந்து அமுதவல்லின்ற பெயர் ஒருத்தி இருக்கிறவ, நீ போய் இந்திரனிடத்தில் மகளாக வளர்ந்து விடு. ரொம்ப பெருசாக இல்லை, இந்திரன் வந்து பார்த்தனா உனக்கு சித்தப்பா முறை தான். இது என்ன புதுசாக சொல்கிறீங்க? இந்திரன் சித்தப்பா முறையா? அப்பா இல்லை வளர்ப்பார் நினச்சேன். இல்லையே. எப்படி அப்படின்னா, திருமாலுக்கு பிறந்ததால் திருமால் 5ஆம் அவதாரம் வாமன அவதாரத்தில் உபேந்திரன்ற பெயரோட போகிறார். காசிப முனிவரின் மகனாக பிறந்து அவர் அழகாக இந்த சக்கரவர்த்திக்கு 3 அடி மண் கேட்கிறார் இல்லையா, பலி சக்கரவர்த்தி. அந்த இடத்துல இருக்கும் பொழுது உபேந்திரன் இந்திரன் இவங்கெல்லாம் சகோதரர்கள். அப்போ அப்பா மாதிரி சிற்றப்பா இல்லையா, நீ அந்த வீட்டில் போய் வளர், நீ போய் இங்கே குறப்பெண்ணாக வளர்ந்து விடு, யாம் உங்களை வந்து அடைவோம்னு சொல்ல இருவரும் 2 இடத்திற்கு சென்றார்கள். தேவேந்திரன் தெய்வ யானை என்ற பெயரோடு அதை வளர்க்கும் பொறுப்பை தன்னுடைய யானைக்கு கொடுத்தான். இங்கே இப்போ 2 பேர் ரெடி. முருகன் ரெடி, தேவசேனா பட்டம் வாங்கினார், பிரம்மனுக்கு புத்தியை புகட்டினார், ஞானகுருநாதனாக திருஏரக மலையில் இருக்கும் சுவாமிநாதனாக வந்தார். இங்கே முருகரை பார்த்தோம். அடுத்தது முருகனுக்கான துணைவியரை பார்த்தோம். அடியேன் இன்னும் ஒரு சின்ன குறிப்பு சொல்லலான்னு தோணுது. திரு ஏரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை, அந்த சுவாமி மலையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கும் அந்த ஒரு கோயிலில் மட்டும் சரஸ்வதிக்கான சன்னதி இருக்கும். 2 காரணங்கள். ஒன்று, சரஸ்வதியின் நாயகனாம் பிரம்மதேவன் குட்டுப்பட்டதால் வந்த இடம்தான் சுவாமிமலை. அதனால் பிரம்மதேவன் உண்மையாகவே தான் செய்த தவறை உணர்ந்து விட்டான். அதனால்தான் அந்த இடத்தில் கலைமகள் அவருடைய நாயகி மனமுவந்து குடிக்கொண்டு இருக்கின்றாள். இது ஒன்று. இன்னொன்று, ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கும் ஞானகுருநாதன் சுவாமிநாதனை வணங்கினால் சரஸ்வதி கடாட்சம் வந்துவிடும் என்பதற்காகவும் சரஸ்வதியினுடைய அழகான திருமேனி சுவாமிமலை முருகனை வலம் வரும் பொழுது இருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் இருந்தால் போய் பார்க்கணும். 60 படி, 60 வருடங்கள், பிரபவ விபவன்ற 60 வருடங்களை குறிக்கும் விதமாக 60 படிகள் இருக்கும். அதன் மீது குடிக்கொண்டிருக்கும் ஞான குருவாக இருப்பவன் சுவாமிமலை முருகன். இந்த இடத்துல முருகன் இருக்கின்றார். இவர்களுக்கான தேவியர்கள் வந்தாயிற்று. அடுத்தது இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது அசுரர் குலத்தை அழிக்க வேண்டும். அது தேவர்களுக்கு ஞாபகம் வந்துவிட்டது. எங்களுக்கு தேவ சேனாபதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சிவபெருமானிடம் வந்து வணங்க அவனை ஆயத்தப்படுத்துகின்றேன்னு ஞானவேல் கொடுக்கும் வைபவம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் கல்யாணம், அது செந்தூரில் சம்ஹாரம், திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம், இதுதானே தொடர்ச்சி. இன்றைக்கும் அந்த முகத்தில் வியர்வை அரும்புவதை எல்லாம் பார்ப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் சிக்கல்னு பேர் தெரியுமா? இப்போ தான் ரொம்ப சமீபமாக குடமுழுக்கு விழாலாம் நடைபெற்றது. சிக்கலில் இருந்தால் நம்மை காப்பாற்றி விடுவான், அதனாலும் சிக்கல். அந்த இடத்துல வெண்ணெய், அப்படியே நவநீத பெருமாள்னு பேர் சுவாமிக்கு. வெண்ணெய்க்கு நடுவில் லிங்க திருமேனி சிக்கி கொண்டதாம். அங்கிருந்து சிக்கி கொண்டு இருந்தவர் வந்ததால் அதனாலும் சிக்கல்னு பேர். பிரதானம் சுவாமி தான், ஆனால் அங்கே முருகனுக்கு தான் புகழ். எப்படி வைத்தீஸ்வரர் கோயிலில் பிரதானம் வைத்தியநாத சுவாமியோ ஆனால் புகழெல்லாம் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கோ, அது மாதிரி நிறைய இடத்துல குழந்தைக்கு புகழ்.
அது மாதிரியான ஒரு தலம். அந்த இடத்துல அம்பாள் பேர் வேல் நெடுங்கண்ணி. பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கோயில் வேல் நெடுங்கண்ணி மாறியதாகவும் ஒரு கூற்றெல்லாம் உண்டு. இந்த வேல் நெடுங்கண்ணியிடம் வேலை வாங்குவார். யார்கிட்ட வாங்குறாரு? சக்தி கிட்ட வாங்குறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம கச்சியப்பர் சொன்ன பாட்டை படித்தா சக்தி கொடுத்தாரா சுவாமி கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி குழம்புகிறது. ஏன்னா ஒரு சில பாடல்கள் அடியேன் படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பாடலை காதால கேட்கணும். கந்த புராணம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் புரியும். ரொம்ப அழகான தமிழ். ஆயர்த்தர் பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும் அடுவது ஏய பல்லுயிரும் ஒரு தலை முடிப்பது ஏவர் மேல் விடுக்கினும் அவர் தம் மாயிருந்திரலும் வரங்களும் சிந்தி மண்ணுயிர் உண்பது எப்படைக்கும் நாயகமாவது ஒரு தனி சுடர்வேல். இது வரைக்கும் வேலோட பராக்கிரமம் எங்க போனாலும் ஜெயிச்சிரும், தோல்வின்றதே கிடையாது. வெல் அப்படின்ற ஒரு சொல் தான் வேல்னு மாறுச்சு. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, இந்த வரி நமக்கு சிவபுராணத்தில் வரும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஏன்? அறிவினுடைய ஒரு டெஃபினிஷன், அர்த்தம் ஆழ்ந்து அகன்று. ஒரு அறிவு எப்படி இருக்குங்க? ஆழ்ந்து இருக்கணும், அறக்குறையா மேலோட்டமா இருக்கக்கூடாது. அகன்று வைடா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், நுண்ணிய அறிவா இருக்கும். அப்ப இந்த ஒரு வரிக்கான ஒரு இமேஜினேஷனை எப்படி பண்ணலாம்? அறிவு எப்படி இருக்கணும்? வேலாயுதத்தை நினச்சிக்கோங்க. அறிவு வேல் மாதிரி இருக்கும், அதனுடைய தண்டு ஆழமா இருக்கும், அகன்று இருக்கும். ஆனா முனை கூர்ப்பா இருக்கும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, இதெல்லாம் வேல். எதுக்கு? ஒரு தனி சுடர் வேல். அடுத்த வரி பாருங்க. நல்கியே மதலை கை கொடுத்தான். கொடுத்தாள் இல்லை, கந்தபுராணத்தில் அச்சிடும் தவறெல்லாம் இல்லை, சரியான வார்த்தை தான். கொடுத்தான்னு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த இடத்துல வர்றவங்களுக்கு சிவசுப்பிரமணியர் திருக்கோயில் சார்பாக ஐயா ஒரு ஓதுவாருக்கு ஏதோ ஒரு விருது கொடுக்குறாருன்னு வைங்களேன். விருது எடுத்துன்னு வந்துட்டார் ஐயா. இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியாச்சு. ரொம்ப பழம்பெரும் நல்ல அனுபவம் வாய்ந்த ஓதுவார் வந்துட்டார். அன்னைக்கு இவர் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு பெரிய சொற்பொழிவாளரோ வந்தாச்சு. கிருபானந்த வாரியாரே வந்துட்டார்னு வச்சுக்கலாமே. உடனே ஐயா என்ன சொல்வார்? ஐயா, இது நாங்கள் கோயில் சார்பாக அடியேன் கொடுக்கணும்னு நினைக்கிற விருது அந்த ஓதுவாருக்கு உங்கள் திருக்கரத்தால் கொடுத்துருங்க. அவர் வாங்கி கொடுப்பார். அது அந்த ஓதுவார் என்ன சொல்வார்? சிவசுப்பிரமணிய கோயில் எனக்கு விருது கொடுத்தது, அதை நான் வாரியார் சுவாமி கையால் வாங்கினேன், இப்படி தானே சொல்லணும். இல்லை வாரியார் சாமி எனக்கு ஒரு விருது கொடுத்தாருன்னா தவறு. விருது கொடுத்தது யாரு? கோயில். யார் கையால் பெறப்பட்டது? வாரியார் சுவாமிகளால் பெறப்பட்டது. இதே விஷயம் தாங்க நடந்துதான். வேலை வடிவமைத்து அதில் அத்தனை சக்தியையும் பராக்கிரமத்தையும் வைத்து வேலை வடிவமைத்தான் சிவபெருமான். ஏற்கனவே பார்வதிக்கு கொஞ்சம் வருத்தம். தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து என்னுடைய பங்களிப்பு இல்லாமல் உருவாக்கின மைந்தன்ற ஒரு வருத்தம் அம்பிகைக்கு உண்டு. அதனால பார்த்தாராம், இதை என்னோட கையில என்னோட சக்தி மட்டும் இருக்கு, அவ கைப்பட்டா அவ சக்தி அவ மகத்துவமும் இருக்கும். பார்த்தாராம், இங்க வா. வந்தாளாம், உன் பிள்ளைக்கு கொடு. அவ அதை வாங்கி மதலை குழந்தைக்கு கொடுக்குறான். அதனால அவர் கொடுத்தார்னு சொல்றதும் சரிதான், அவர் கையில வாங்கி அம்பிகை கொடுத்தாள்ன்றதும் சரிதான். அந்த காலத்துல அம்மா வீட்டில் இருக்கிறவங்க, அப்பா அலுவலகத்துக்கு போறவங்க, இப்பதான் எல்லாருமே நிறைய பெரும்பாலும் வேலைக்கு போறாங்க. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும். அப்ப அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருவார், இந்த 2000 ரூபாய் நாளைக்கு ஃபீஸ் கட்டு. என்னம்மா 2000 சொல்றீங்க? நான் அந்த காலத்து ஃபீஸை சொல்றேன், இந்த காலத்து ஸ்கூல் ஃபீஸை சொல்லலை. 2000 கொடுத்தார், கொடுத்து கட்டிடுன்றார். அடுத்த நாள் போய் யார் கட்டுவா? அப்பா அலுவலகம். அம்மா போய் பள்ளிக்கு கட்டிடுவாங்க. குழந்தை கிட்ட மிஸ் கேட்பாங்க, ஃபீஸ் கட்டியாச்சா? அம்மா கட்டிட்டாங்க மிஸ். அம்மா கட்டிட்டாங்கன்னு சொன்னதும் பொய் இல்லை, அப்பா கொடுத்தாருன்றதும் பொய் இல்லை. அப்பா அப்பாவின் சிவபெருமானின் திருக்கரம் பட்டு சக்தியின் திருக்கரம் பட்டு முருகனுக்கு கொடுக்கப்பட்டது ஞானவே. ஒரு காலத்துல பயந்த தனி வழியில போவோம். இங்க எங்கேயாவது போனா, அம்மா எனக்கு இந்த வழி தெரியல, வரீங்களானா யாராவது வருவீங்க. நாளைக்கு கணவரை கொஞ்சம் விட்டுடுறீங்களானா விட்டுடுவார். அந்த தனி வழிக்கு யாரையாவது கூட வரியானா வரமாட்டாங்க. எனக்கும் வாழ பிடிக்கலன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க, எனக்கே என்ன பிறவியணும், நாளைக்கு நான் போகிறேன் வரீங்களானா இல்லைப்பா நான் அப்புறம் வர நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. யாராவது அழைத்தால் மறுக்கும் இடம்னு ஒன்று இருக்குல்ல,
எவ்வளவு நெருக்கமானவர்கள் இருந்தாலும் தனியே தான் அங்கே போகணும். அப்போ நமக்கு யார் துணை இருப்பா? இருட்டாக இருக்குமே, பயமாக இருக்குமே. மொபைல் இருந்தால் இப்படி மொபைல் எடுத்துப்பேன், இப்படி போட்டால் ஒரு டார்ச் வந்துடும், போடலாம். இப்போ அதுதானே பண்ணுறோம். கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா சொல்லக்கூடாது, கழிப்பிடத்துக்கு கூட இப்போ மொபைல் எடுத்துன்னு போய்ட்றாங்க. அங்கே மொபைல் இன்னும் அலவுட் இல்லை, நம்ம தனியே தான் போகணும். அதுக்கப்புறம் நம்ம நம்பர் ரிங் ஆகிட்டு தான் இருக்கும், மொபைல்லாம் எடுத்துன்னு போக முடியாது, அங்கே தனியே தான் போவோம். அப்போ இருட்டாக இருந்தால் டார்ச் இல்லையே, மொபைல் இல்லையே. அப்போ நமக்கு வரப்போகும் பெரிய ஒளி, பெரிய டார்ச் எதுனா ஞான சுடர்வேல். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும், அந்த வடிவேல் ஞான சுடர்வேல் லைட்டு போட்டுருமா. அப்புறம் பயமாயிடுச்சு எனக்கு, பயந்த தனி வழியா, பயமாக இருக்கா, வேர்வை துடைக்கிறேன், வேர்வை வந்துடுச்சா, கனகனன் இருக்கா, பயமாக இருக்கா, பயப்படாத மயிலே போ அப்படின்னு வானா முருகன். மயில் கூடவே வந்து இப்படி அழகாக ஆடிண்டே வருமா. அந்த மயிலுடைய இறகு வந்து எனக்கு அப்படியே குழு குழுன்னு ஒரு ஏசி போட்ட மாதிரி இருக்குமா. ஒரு ஏசி லைட்டு இத்தனையும் முருகன் போட்டுருவான். சரி, பயந்த தனி வழி இப்போ பயம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்? நான் எப்பொழுதும் வணங்கிய முருகனது மயிலும் வேலும் ஒளிமயமாக இருக்குது. இது ரெண்டும் போய் இந்த ராப்பிடோ, ஊபர் இதிலெல்லாம் புக் பண்ணும் பொழுது டெஸ்டினேஷன்னு காமிக்கும். மயிலாப்பூர், மந்தவழி நம்ம போட்டுக்கலாம். நான் போய் இவங்க 2 பேரும் வரும்போது எமலோகத்தில் இறங்குவேன் டெஸ்டினேஷன். இவங்க 2 பேரும் வந்தால் எங்கே போய் விட்டுடும்? இது அப்படியே கொண்டு போய் என்னை ஸ்கந்தகிரியில் முருகன் கிட்டல விடும். அப்போ பயந்த வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அப்படியான ஞான சுடர்வேல் முருகனது கையில் வந்தது. அப்படின்ற இந்த இன்பமான அற்புத காட்சியில் முருகனை வணங்கி அசுர காண்டம் போகலாம். வேணுமா? அசுரத்தன்மை நிறைய இருக்கேன்னா ஒரு சில பக்திகளை அவர்களிடத்திலும் கற்றுக்கொள்ளலாம். ராவணனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு. விடாமல் சிவ பூஜை செய்பவன், அவ்வளவு அழகாக ஆட்சி புரிந்தானா. என்னுடைய குருநாதர் சொன்ன சில விஷயங்கள்லாம் அப்படியே மனசில் இருக்கும். தெற்கு நோக்கி முருகர் புகழ் வளரும். அது மாதிரி இன்னும் சொல்வார். இன்னைக்கு கூட அவர் ஸ்ரீலங்கை யாழ்ப்பாணத்தில் போய் கந்தபுராணம் சொற்பொழிவு பண்ணாராம். ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும். அப்போ அந்த ஏர்போர்ட்டில் இறங்கினாராம். இப்போ ஒவ்வொரு ஊருக்கு நம்ம சுற்றுலா பயணம் போனால் என்ன சீசன்னு கேட்போம். ஊட்டி கொடைக்கானல்னால் நம்ம எப்போ போவோம்? இங்கே கோடைனா அங்கே போவோம். ஊட்டிக்கோ காஷ்மீருக்கோ கொடைக்கானலுக்கோ நம்ம ரொம்ப நவம்பர் மாதத்துலலாம் போக மாட்டோம். நமக்கு கோடையும் பொழுது அங்கே தேவை. இல்லை பனி வேணும்னா என்ன சீசன்? அப்போ எந்த ஊருக்கும் ஒரு சீசன் இருக்குது, கரெக்டாக? சுற்றுலாவுக்கு சீசனல் அப்படின்னே இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்கைக்கு மட்டும் ராவணன் ஆட்சி பண்ண திறன் என்னன்னா எல்லா நாளுமே சீசனும். ஏர்போர்ட்டில் போட்டிருக்குமா, நெவர் எண்டிங் சீசனும். எவ்ரிடே இஸ் அ சீசனல் கண்ட்ரி இஸ் ஸ்ரீலங்கா. அது ராவணன் காலத்தில் அப்படி இயற்கையை அவன் அப்படி வச்சிருக்கானோ. அப்போ ராவணன் இடத்துலையும் கற்றுக்க வேண்டியது என்ன இருக்குது? அவன் வாழ்க்கையில் அந்த பெண்கள் ஆசை எல்லாருக்கும் ஒரு குற்றம் மாதிரி எந்த தீயவர்களிடத்திலும். அதனால தான் முருகனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மகத்துவம் என்னன்னா, முருகன் பகைவனை அழிக்கலை, பகைமையை அழித்தான். அதனால தான் சூரபத்மன் அழிந்து விடவில்லை, பகையை மறந்து முருகனுக்கே பணி செய்யும் ஆளாக மாறினான். அதுதான் முருகன் கிட்ட கற்றுக்கணும். அதனால அசுரகாண்டமும் தேவை. அசுரகாண்டம் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மட்டும். அசுரேந்திரன் அப்படின்ற ஒரு பெரிய அசுரன், அவனுக்கு ஒரு மகள். அவளுக்கு எப்படின்னா மகள், அவனுக்கு ரொம்ப வருத்தம். என்ன இது பையன் பிறக்கும்னு பார்த்தா எனக்கு போய் ஒரு மகள் பிறந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். ஏன்னா அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். ஆளாளுக்கு வராங்க. பிரம்மாவின் அருள் பெற்று தேவர்கள் ஒரு கூட்டத்தை அழிச்சிடுறாங்க. திருமால்வரார் ஒரு கூட்டத்தை அழிச்சிடுறாங்க. அம்பிகை வரா ஒரு கூட்டத்தை. 66,000 கோடி அசுரர்களுக்கு தலைவனாக இருந்தோம். நம்ம கூட்டம் இவ்வளோ கம்மி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப வீரனான ஒரு மகன் வருவான், அவனை வச்சு இதை நல்லா பெருக்கணும்னு பார்த்தேன். அவங்க ஆர்மி குறைஞ்சிடுச்சு. அந்த மகளுக்கு சுரசைன்னு பேர் வைக்கிறார். வருத்தம், ஆனால் பொண்ணா பிறந்துட்டாளே. அப்படிதான் பொண்ணா பிறந்தான் வருந்தலையான் பாண்டிய மன்னன். தடாதகை பிராட்டின்னு மீனாட்சி வந்த உடனே முதலில் முப்புரி நூல்ன்ற அணியும் விழா அந்த காலத்தில் எல்லா ஆண்களுக்கும் ரக்ஷையாக செய்வார்கள். அது காலத்தால் சில வர்ணத்தினர்னு மாறிச்சு. ஆனால் முதல்ல பெண்ணுக்கு பூணூல் போட்டு அழகு பார்த்தானாம் பாண்டியமன். ஆண்களுக்கு நிகரான அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்தானா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கார் ஓட்டுறாங்க, கணினி எல்லாமே இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா மீனாட்சி. அந்த அளவு. இப்போ இந்த சுரசை வந்தாலும், அப்பா நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க ஆண்மகவு இல்லைன்னு.
நான் இருக்கேன்ப்பா நம்ம கூட்டத்தை பெருக்க, நீ ஒரு பொன் குழந்தைமா, எனக்குள்ளே இல்லையாப்பா அந்த அசுர ரத்தம், எனக்கு இருக்கு. சுக்கராச்சாரியார் கிட்ட போய் நான் வணங்க போறேன். எவ்வளோ பேரை உருவாக்குறேன் பாருப்பா. அவ்வளவு இதெல்லாம் ஒரு அழகான விஷயம். தெரியாது சூரபதுமன்னு நம்ம சூரசம்ஹாரம் பொழுது தெரிஞ்சுக்கிறோம். அவள் அந்த தந்தையிடம் வாக்கு கொடுக்கிறாள், சுக்கராச்சாரியாரிடம் போயிட்டு வித்தைகளை கற்றுக்கொள்கிறார், பல மாயை வித்தை. அதனாலதான் அவ பேரு மாயான்னு வருது. உண்மையான பெயர் சுரசை. இதையெல்லாம் கற்றுக்கொண்டவள் காசீப முனிவரோடு பல குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறாள். அதெல்லாம் நிறைய படலம் வருது. அவத்திற்கு காசீபனிடம் போ, கொஞ்சத்துல மயங்க மாட்டான், அவ்வளவு தவ வலிமை உள்ளவன் சொன்ன உடனே அவ சூழ்நிலையை மாத்திராளாம், அருவி வர வைக்கிறாளாம். இதெல்லாம் கச்சியப்பர் அனுபவிச்சு எழுதுறார். அந்த சூழ்நிலையை மாத்தி காசிபரை தன்னை ஏற்க சொல்லி அழகான பெண் மாதிரி இருவரும் மனிதர்களாக இருந்து ஈன்றவர்கள் தான் சூரபதுமன். அடுத்தது இருவரும் சிங்கம் சிங்கமாக மாறி சிங்கமுகனை, யானை யானையாக மாறி ஆனைமுகனை, அப்படியே ஆடு ஆடாக மாறி அஜமுகியை, அடுத்தது புலி புலியாக மாறி வியாகரனை. இவ்வளவுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா பல விதமான பிறவிகள் எடுத்து நிறைய குழந்தைகள் ஈன்றுள்ளார்கள். நமக்கு தெரிஞ்சது இந்த சூரசம்ஹாரத்தில் வரும் பிரதான சூரசம்ஹாரன், தாரகன், சிங்கமுகன், வியாகரன், அஜமுகி. ஆனா குதிரை, ஒவ்வொரு மிருகம், நரி, இப்படி இவள் நரி என்றால் இது விளையாட்டு மாதிரி சொல்லிட்டாலாம். நான் அதை எடுத்தா நீங்களும் எடுக்கணும். ஏன்? அத்துணை அசுரத்தன்மையும் பல வகை அசுரத்தன்மையும் இருக்கும் பொழுதுதான் என்னுடைய அசுரர் குடிமக்கள் உயர்வார்கள். இவ தீயவள் தான். ஆனா பாருங்க, தங்களுடைய கூட்டத்தை அதை நான் தழைக்க வைக்கணும் என்பதில் எந்த அளவு ஒரு வைராகியம் உள்ள பெண் அவகிட்ட இருக்கிற. அப்ப நம்ம தமிழர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது தமிழ் தெரிந்த மக்களை வளர வைக்க வேண்டும் என்ற நியாயமான விஷயம், வைராகியம் நமக்குள்ள இருக்கும். அவ தீயதற்கே அந்த ஒரு வைராகியத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றாள். ஒரு பெண்ணாக இருந்து தந்தையிடம் பெண் பிள்ளை பெற்று விட்டோம் என்று வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லி குரு அருள், அதுதாங்க பார்க்கணும். தான் தோன்றியாக வரவில்லை, குருவின் அறிவுரையை ஏற்கிறாள். சுக்கராச்சாரியர் கிட்ட போய் எங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு, எங்க பாப்புலேஷன் வரணும், என்ன பண்றது? சரி, நீ காசிபர் கிட்ட போ, தவத்தோட வரணும், உன்னோட அசுரத்தன்மை சேரணும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த காலத்து பெண்களுக்கு வேணா அது நல்லா இருக்கும். முனி கர்ப்பம் ராத்தங்காதான், அப்பப்ப குழந்தைங்க வந்துடும். இன்னைக்கு தான் 10 மாசம், 3ஆம் மாசத்து டெஸ்ட், 6ஆம் மாசத்து டெஸ்ட், இன்ஜெக்ஷன், ஸ்கேனு. இந்த காலத்து பெண்களுக்கு அது ரொம்ப வசதியா இருக்கும், வெளியில போலாம் வரலாம். முனி கர்ப்பம் ராத்தங்காதுன்னு அப்படியே அசுர கூட்டம் சில காலம் வாழ்ந்த உடனே அவள் அப்படியே அசுரியா மாறுறான். காசிபருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நீ அசுரியா? என்ன மயக்கம் பத்தியா? எனக்கு உங்களோட வாழ்ந்தது போதும், என்னுடைய குடிமக்களை பெருக்க நான் செல்கின்றேன். எல்லாரையும் கூப்பிட்டா. குழந்தைங்களா, இவர் தான் அப்பா, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துருங்க நம்ம வீட்டுக்குன்னு போயிட்டான். அதாவது இன்னைக்கு கூட பாருங்களேன், குழந்தைகளுக்கு அம்மா வீட்டு தாய், பாட்டி, மாமன் அவர்கள் கிட்ட பெரும்பாலும் நெருக்கம் இருக்கும். கூட்டு குடும்பமாக இருக்கும் இடங்களில் அப்பா இல்லத்து நெருக்கங்கள் இருந்தாலும் இயற்கையாகவே அம்மாவை சார்ந்தவர்கள் மீது கொஞ்சம் பற்று இருக்கும். இது சைக்காலஜி, இதுதான் சொல்ல வரல, பெரும்பாலும் இப்படி. உடனே இந்த குழந்தைங்கள்லாம் வணங்குகிறோம் தந்தையே அப்படின்னு சொல்லிட்ட உடனே இவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. பா, விதவிதமா எடுத்து எவ்வளோ கெட்ட பிள்ளைங்களை பெற்று போட்டிருக்கேன் பத்தியா அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. வருத்தம் ஆயிட்ட உடனே இன்னும் 2-3 மணித்துளிகள் தான். நான் முன்னாடியே சொன்னேன், கச்சியப்பருக்கு சிவபெருமானோட 64 மூர்த்தங்களை சொல்லணும்னு ஆசை. எங்க சொல்லணும்னு வழியே கிடைக்கல. உடனே எடுத்தார் ஜெயந்தன், கனவுல 64 மூர்த்தங்களும் வருதுன்ட்டார். ஏன்னா அவன் அந்த கனவு தான் கண்டானா, நீங்களும் நானும் கேள்வி கேட்க முடியாது, கனவு எது வேணாலும் காணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணாரு, நம்முடைய கச்சியப்பருக்கு மார்கண்டேயருடைய புராணத்தை சொல்லணும்னு ஆசை. எங்க வைக்கலாம்? ஒரு ரைட்டருக்கு அதுக்கான ஒரு சீனோ தேவையோ இருக்கும் பொழுதுதான் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு அழகான வரலாறு போகும்பொழுது நடுவுல சம்பந்தமே இல்லாம மார்க்கண்டேயர் புராணத்தை வச்சா தவறு. எழுத்து இலக்கணம்னு ஒண்ணு இருக்குல்ல. உடனே பார்த்தாராம், காசிபருக்கு வருத்தமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அசுரர்களையா ஈன்றிருக்கின்றேன், அதுவும் எவ்வளோ மிருகமா நானும் மாறி அவ பின்னாடி போனேன் பாருங்க. நிறைய சமயத்துல அப்படி சில சமயம் பார்த்தீங்கன்னா புத்தி மழுங்கிடும், தவ வலிமை எல்லாம் ஒரு க்ஷணத்துல போயிடும். அதனால இவர் பார்த்தாராம், மாறாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தந்தை இல்லையா, கூப்பிட்டாராம். நான் உங்களுக்குலாம் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா, அம்மா உங்களை வணங்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க, நாங்கள் கிளம்புறோம்ப்பா. இல்லை போகலாம் இருங்க
அப்படின்னு சொல்லிட்டு மார்கண்டேயர் சரித்திரத்தை சொன்னார். அடியேன் 3 நிமிஷத்தில் சொல்கிறேன், ஒரு ஆயுள் விருத்தி ஆகக்கூடிய அற்புதத்தை. மிருகண்டூயர் அப்படின்ற ஒரு முனிவர், அவர் எப்படின்னா அப்படியே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துன்னு தவம் பண்ணாருன்னா மிருகங்களுக்கு திணவு எடுக்குமா. திணவுனா முதுகு அரிக்குமா. நமக்கு கை இருக்குது, சில பேர் சீப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி மிருகங்கள் எங்கே போய் தன்னுடைய அந்த திணவை இது பண்ணும், மரத்தில் போய் இப்படி தேய்ச்சிக்கும், இல்லை சுவற்றில் தேய்த்துக்கணும். அது மாதிரி மிருகண்டூயர் இப்படி அமர்ந்து தவம் பண்ணால் சுவரோ மரமோ பாறையோன்னு அப்படி வந்து தேய்ச்சிக்குமா. அந்த அளவு தவம் பண்ணுவாராம் அசையாமல். அப்படி இருப்பவருடைய வம்சத்தில் வந்தவர் தான் மார்கண்டேயர். சுவாமி கேட்கிறார், குழந்தை வரம் இல்லை தரேன், நல்ல குழந்தையா வேணுமா? 16 வருஷம்தான் இருக்கும். தீய குழந்தையா வேணுமா? 100 வயசு இருக்கும். எது வேணும்னு சொன்ன உடனே 16 ஆண்டுகள் இருந்தாலும் நல்ல குழந்தை வேண்டும் என வேண்டி 16 ஆண்டுகள் கழித்த உடனே குழந்தைக்கு தெரிய வரும் பொழுது குழந்தை சொல்லுதான், வருத்தப்படாதீங்கப்பா அம்மா, நம்மளாம் சுவாமி தானே கும்பிடுறோம், சுவாமி கை விட்டுட மாட்டார், நான் சுவாமி கிட்ட போகிறேன். கண்ணா, உன்னுடைய ஸ்வீட் 16ன்னு சொல்லக்கூடிய பிறந்த நாள் வருது, நான் சுவாமி கிட்ட இருக்கேன். போய் அப்படியே லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணுது. காலன் வருகின்றான். முதல்ல கால தூதர்கள் வருகிறார்கள். அவர்கள் பாசக்கயிறு குழந்தை மீது மட்டும் படாது, லிங்கம் மீதும் படும். இது ஏதோ தவறாயிடும். யமதர்மனிடம் சொல்ல யமதர்மன் உடனே என்ன செய்கின்றான், அவனும் அந்த பாசக்கயிறை போடும் பொழுது அங்கே கால சம்ஹார மூர்த்தியாக வந்து அவருடைய இடப்பக்கத்தில் வாழும் பராசக்தியினுடைய திருவடியால் சம்ஹாரம் செய்யப்பட்ட தலம் திருக்கடவுர். இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நல்ல குழந்தையா இருக்கணும்டா, 16 வயசே இருந்தாலும் கெட்ட பசங்களா இருக்கக்கூடாது, இப்படிலாம் சொன்னால் அந்த குழந்தைங்க எல்லாம் சரிப்பா நாங்கள்லாம் அம்மா போய் பார்க்குறோம், அம்மா உங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர சொன்னாங்கன்னு எல்லாம் போயிடுச்சோம். இதுக்கு போய் கதை சொன்னனே அப்படின்றது தான் காசிபருக்கு. இந்த இடத்தில் கச்சியப்பர் தன்னுடைய ஆசையாம் மார்கண்டேயர் சரித்திரத்தை சொன்னார். இதை கேட்பவர்களுக்கு ஆயுள் விருத்தியாகும். எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கும் இருக்கும், ஆனால் இதுக்கான தீர்வை நாளைக்கு தான் சொல்ல போகிறேன். என்ன சந்தேகம்? 16 வயசு சுவாமி கொடுத்தது தானே? ஆமாம், 16 வயசில் தானே காலனும் வரான், அவனும் முன்னாடி ஒன்றும் வந்துடலையே. அப்புறம் எதுக்கு கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு அப்பா நான் கொஞ்சம் நேரம் நீட்டிக்க போகிறேன்னா அவன் போயிட போகிறான், எதுக்கு அவனையும் சம்ஹாரம் பண்ணணும் சுவாமி? காலன் நினைக்கிறேன், நீங்கள் ஹீரோவாக என்ன இப்படி வில்லனாக்கிட்டீங்களே, நீங்கள் சொன்ன தேதிக்கு வந்திருக்கேன், என் பேரே காலன், என்ன எதுக்கு நீங்கள் சம்ஹாரம் பண்ணீங்கன்னு அவன் கேட்கல. ஏன்னா அவன் செய்தது தவறு. என்ன தவறு? 16 வயசில் தானே வந்தான், என்ன தவறு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஒரு அற்புத ரகசியம், அழகிய விடை அடியேன் நாளைக்கு நிறைவு நாள் சொல்கின்றேன். நாளைக்கு அப்படியே முருகனுடைய தெய்வ யானை வள்ளி திருமணம். இந்த முருகனுக்கு முடிந்தால் புஷ்பமோ பழத்தையோ எடுத்துன்னு வந்து கொடுங்க. அப்படியாக நமக்கான ஒரு சிவரகசியம் தான் இந்த காலசம்ஹார மூர்த்தியினுடையது. இதுகாரும் கேட்ட உங்களுடைய வாழ்வில் இறைவனும் இறைவியும் சிவசுப்பிரமணியனும் எல்லா வளத்தையும் தர வேண்டும். இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இறைவன் எல்லா வளத்தையும் தர வேண்டும் என வேண்டி, வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு. நிறைவான நாள் கந்தபுராணம். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடியார்களோடு அதை சொல்லணும்னு ஆசை. இது மாதிரி திரளாக வந்து முருகனை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.